அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் திண்ணையின் 40வது கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலும் உங்களை அனைவரையும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக உள்ளீர்கள் என்று நம்புகிறேன். தமிழ் மீது காதல் கொண்டதனால் இந்த காதலர் தின மாதத்தில் நாம் தமிழ் திணையின் மீதும் காதல் கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் ஒவ்வொரு மாத ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து கொடுக்கிறோம். தமிழ் மீது கொண்ட காதல் நம்மை நலமாகவும் வளமாகவும் வைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய தமிழ் திண்ணையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு சிறிய கடவுள் வாழ்த்து பாடலை பாடிவிட்டு தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த பாடல் 1000 கடவுள் வாழ்த்து திருமந்திரத்திலிருந்து வருகிறது. ஒன்றவன் ராணே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்த தான் 5 வென்றனன் 6 வெறிந்தனன் ஏழும்பற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. இப்படி ஒன்றாகவும் இரண்டாகவும் மூன்றாகவும் ஒவ்வொரு ஒன்றுக்கும் இரண்டுக்கும் மூன்றுக்கும் தனித்தனி விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. 4 என்பதற்கான விளக்கம் வேதங்களாகவும் 5 என்பதற்கான விளக்கம் ஐம்பூதங்களாகவும் 6 என்பதற்கான விளக்கம் 6 சக்கரங்களாகவும் விரிந்திருக்கும் இறைவனே 7 சக்கரங்களிலும் உறைந்திருக்கும் இறைவனை தனக்குள்ளே உணர்ந்து உயிர்கள் அவனை எட்டுதலே முக்தியாகும் என்று இந்த விளக்கம் நீள்கிறது. இப்படி ஒவ்வொரு மாதமும் கூடுகிற தமிழ் திண்ணையில் உங்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அதுதான் ஒவ்வொரு மாதமாக நமது தமிழ் திண்ணையை நகர்த்தி கொண்டிருக்கிறது. இதற்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய விருப்பங்களையும் செலவு செய்து நீங்கள் இதில் பங்கு கொண்டமையால் உங்களை பாராட்டி இந்த தமிழ் திண்ணையின் முதல் பங்கேற்பாளரை தன்னுடைய நிகழ்ச்சியை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் நலமே இருக்கிறீர்கள் என்று இறைவன் அருளால் நம்புகிறேன். இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. பழமொழிகள் பற்றி நாம் அறிவோம், பாகவதமும் அறிவோம். ஆனால் பாகவதத்தின் பொருள்படி பழமொழிகளின் பொருள் என்பது பற்றி ஒரு சின்ன வேடிக்கையான விஷயம் உங்களோடு பகிர வந்தேன். ஒரு 4-5 மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இருக்கிற ஒரு 9 மணித்துளிகளில் அதை விவரமாக சொல்லலாம் என்று. ஒரு சில பழமொழிகள் நம்ம சாதாரணமா போற போக்குல சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பலவிதமா பெரும்பாலும் தவறாகவே புரிந்து கொள்ளப்படும். அதனுடைய உண்மையான பொருள், அதுவும் பாகவதத்தின் படி அதனுடைய பொருள் என்ன என்பதை பார்க்கிறோம். முதல்ல அந்த 4 எடுத்து வச்சிருக்கிறத சொல்லிடுறேன். கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. 6லும் சாவு 100லும் சாவுன்னு ஒண்ணு உண்டு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு வந்தது. அப்புறம் வாச்சாலகம் ஜாஸ்திப்பா, வாயில புகுந்து செவியால வந்துருவான் அப்படின்னு சிலருடைய சாமர்த்தியத்தை பத்தி சொல்ல கேட்டிருக்கோம். இந்த 4 தான் நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட பழமொழிகள். அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதே. இதுல அவங்க கள்ளன்கிறது உருவ கேலிக்காக சொல்லல, குள்ளன்கிறதும் உருவ கேலிக்காக, தொழில் கேலிக்காக சொல்லல, குள்ளன்கிறதும் உருவ கேலிக்காக சொல்லல. கள்ளன் என்பது கிருஷ்ணனை குறிக்கும். கண்ணபிரான் வெண்ணை மட்டுமில்ல, அவரை விரும்பிய அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டவர். வெண்ணைங்கிறதே ஒரு எதனோட உவக்கம்னா, இது ஒரு கனிஞ்ச தெளிஞ்ச ஒரு கடையப்பற்று மிருதுவான மனதுன்னு அர்த்தம். அந்த மனதை கொள்ளை கொள்பவர் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் கண்ணனை கள்ளன்னு சொல்றோம். அத மனதை கொள்ளை கொள்றதுன்னா சிச்சோர்னு நிறைய பாட்டுலயும் பஜன்லயும் வரும். அதனால கள்ளனை நம்பினாலும் குள்ளன்னு இங்க குறிப்பிடப்படுறது வாமனர். அந்த கதையை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே பாகவதத்துல வர விஷயங்கள் தான். குள்ளன் அப்படின்னு சொல்றது வாமனராக வந்து விஷ்ணு பகவான்
பலி சக்கரவர்த்தி பிரகலாதனுடைய பேரனான பலி சக்கரவர்த்தி அருளறதுக்காகவே தான் வந்த. அப்போ 3 அடி மண் கேட்ட ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்து அவர் ஜஸ்ட் ஒரு 3 அடி மண்ணு கேட்ட உடனே, இன்னும் பெருசா ஏதாவது கேட்கப்படாதா, நான் இவ்வளவு பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா இத்தினூண்டு வெறும் இந்த இத்தினூண்டு காலால 3 அடி மண் கேட்கறியப்பா அப்படின்னு அலட்சியமா அவர் கேட்டாராம், பெருசா ஏதாவது கேளுன்னு. அப்போ 3 அடி மண் நீ தந்தா போதும் அப்படின்னு இவரும் சொல்லிட்டாராம். கண்ணன் என்ன பண்ணினார், தொழில் கள்ளத்தனம் செஞ்சாலும் அவர் கொடுத்த வாக்கை எப்போதும் காப்பாத்தினார். தான் செஞ்ச தவிர திறந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும்படியா தான் செஞ்சார். அதே மாதிரி அவர் நிகிரகம் பண்ணினதை விட அனுகிரகம் பண்ணது ரொம்ப ஜாஸ்தி. ததிபாண்டன்ல இருந்து ஆரம்பிச்சு நந்தவக்ரன், சிசுபாலன் எல்லாருக்குமே. சிசுபாலனையே 100 தடவை மன்னிச்சுட்டு அப்புறம் தான் கொண்டார், அவரை பத்தி கடுமொழிகள் சொன்ன போது. சோ அதனால அவரை நம்பினவங்களை எப்போதும் காப்பாத்தினார், முக்கியமா தன்னோட வாக்கு காப்பாத்தினார். ஆனா குள்ளன் அவர் வாமனர் என்ன பண்ணினார், சின்ன வடு ரூபம்னு சொல்லுவா, அதாவது பூணல் அணிந்த சிறு பிராமண பையனா யாச்சகம் கேட்டு, அந்த யாச்சகத்துல எனக்கு 3 அடி என் காலால குடுன்னு கேட்டார். அப்ப தன்னோட விஸ்வரூபத்தை காட்டல. அப்ப அது ஒரு பொய் தானே. தன்னுடைய ரூபத்தை காமிக்காம சின்ன குழந்தையா யாசகம் கேட்டு அளக்கும் போது விஸ்வரூபம் எடுத்து புவியை ஒரு காலாலும் விண்ணை ஒரு காலாலும் வளர்ந்து 3வது மண்ணுக்கு இடம் எங்கே அப்படின்னு கேட்க, பக்தனான மாபலி தன்னோட தலையவே காட்ட அதை அப்படியே அழுத்தி அப்பவும் அனுகிரகம் தான் பண்ணின பாதாள லோகத்துக்கு அரசனாக. சோ அதனால்தான் கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதே அப்படிங்கிறது இதுல இருந்துதான் வந்தது அப்படின்னு ஒரு விரிவுரை. அடுத்தது 6லும் சாவு 100லும் சாவு. இது சாதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த சின்ன குழந்தையா இருந்தாலும் இப்பெல்லாம் வியாதி வரத்துக்கு வயது பார்ப்பதில்லை. இந்த சர்க்கரை நோய் கூட 12 வயசு குழந்தைக்கு சர்க்கரை நோய்னு இப்ப நிறைய செய்தித்தாள்ல படிக்கிறோம். மாரடைப்புனா பள்ளி குழந்தைகளுக்கு மாரடைப்புன்னு படிக்கிறோம். அதனால 6 வயசுலயும் சாவு 100 வயசுலயும் சாவுன்னு தான் பொதுவா இதோட அர்த்தம் சொல்லுவா. ஆனா அதனோட உள்ளார்ந்த அர்த்தம் அது இல்ல. 6லும் சாவு 100லும் சாவுன்னா, கர்ணனை குந்தி தேவி தனியா இல சந்திச்சு அந்த புடவையை இவங்க மேல சுத்தின்னு இவங்கதான் தாய்ன்னு தெரிஞ்ச உடனே 2 வரம் கேட்கிறா. கர்ணா, நீ எங்க பக்கம் வந்துடு, அங்க இருந்து நீ சாகாதேன்னு. அப்ப கர்ணன் சொன்னது இது, அம்மா அங்க இருந்து 5ஓட 1 6ஆ இருந்தாலும் சாவுதான், இங்க 100ல இருந்தாலும் 100ஓடையும் சாவுதான் துரியோதனாதிகளோட. அதனால 6லும் சாவு 100லும் சாவு. ஆனா நான் செஞ்சோற்று கடன் தீர்க்க துரியோதனன் பக்ஷம்தான் இருப்பேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் உங்க பையங்கிறத யார்ட்டையும், உங்க பையங்க உள்பட யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி போர்க்களத்துல நான் வீழ்ந்து கிடக்கும் போது, வீரமரணம் எழுதின போது, ஊரறிய எனக்கு பிறப்பறியா ஆளுங்கிற ஒரு இது அவச்சொல் நீங்கும்படியாக மகனேன்னு என்ன மடியில போட்டுன்னு நீங்க துக்கம் கொண்டாடணும்னு சொன்னானா. அப்போ அவன் சொன்ன அந்த அற்புதமான வார்த்தைகள் தான் 6லும் சாவு 100லும் சாவு. அது நிறைய தப்பா 6 வயசுலயும் சாவு 100 வயசுலயும் சாவுன்னு தப்பா நினைக்க கூடாது. இதுதான் அதனுடைய உண்மையான அந்த அர்த்தம். அடுத்து வந்தது தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். நாராயணியம்னு ஒரு பாகவத சோஸ்திரத்தோட ஒரு வடமொழி நூல் இருக்கு. அதுல சொல்லுவான், பீஷ்மர் நான் சஸ்திரம்னா நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு கிருஷ்ணர் சொன்ன போது, உன்னை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு பீஷ்மர் சொன்னாராம் கிருஷ்ணர்கிட்ட. தாத்தா தானே, ரொம்ப உரிமையோட, அப்படியா கண்ணா உன்னை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னாராம். அந்த தன்னோட பக்தரோட வாக்கு பொய்யா போகக்கூடாதுன்னு கருணையோட கிருஷ்ணர் வேணும்னு அம்புகளா எய்து எல்லாரையும் சல்லி சல்லியா தொலைக்க வச்சாராம் அர்ஜுனன் வச்சு. அப்போ குரோதமா மன்னிக்கவும் பீஷ்மர் சல்லி சல்லியா பாண்டவர்கள் பக்கம் அம்பு விட்டு பீஷ்மர் ஆக்ரோஷமா போரிட்டு இருந்தாராம். அத தாங்க முடியாத கர்ணன் தன்னுடைய பக்தர்களான பாண்டவர்களை காப்பாத்துறதுக்காக ஆயுதம் தானே எடுக்கக்கூடாது, அப்பவும் தன்னோட வாக்கு தவறல, தேர் சக்கரத்தை, அவன் ஏற்கனவே ஆழி கை உடையவர் தானே, அந்த சக்கரத்தை எடுத்துட்டு அடிக்க வந்தாராம். அப்போ பீஷ்மர் சொன்னாராம், உன் கையால சாகிறத விட எனக்கு என்ன பாக்கியம் இருக்கும் கொடுக்கறேன்னு. இது ஒண்ணு.
அதே மாதிரி அவருடைய வாக்கை காப்பாத்துறதுக்காக கர்ணன்ட்ட வந்து குந்தி தேவி வரம் வாங்கிட்டு இருப்பா. எல்லார் மேலயும் நீ நாகாஸ்திரம் விடலாம், எல்லார் மேலயும் விடக்கூடாது, அர்ஜுனன் மேல மட்டும் விடலாம், அதுவும் ஒரே ஒரு முறை அப்படின்னா. அந்த ஒரு முறையில ஆயிட்டா அப்படின்னாலாம், கவலைப்படாதீங்க, அப்ப நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் என்ன பண்ணினார், தன்னோட பெருவிரலால தேரோட தட்டுல ஒரு அழுத்து அழுத்தினாராம். பூபாரம் சுமக்கிறவர் கால் பட்டு பூமி தாய் கீழே போயிட்டாளாம். அப்போ அந்த வந்த பானம் வந்து அவருடைய தலைக்கு பதிலா இது கிரீடத்தை எடுத்துன்னு போயிட்டான். அதுக்குதான் தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சும்பாங்க. நாராயணியத்துல இதை கேவலம் கிருத்த மௌலியம்னு ஒரு இது வரும். அதுவும் ஒரு சொலவடைன்னு தமிழ்ல சொல்லுவோமே, அந்த மாதிரி சான்ஸ்கிரிட்ல சுபாஷிதானின்னு உண்டு. அந்த கேவலம் கிருத்த மௌலியம்ங்கிறதும் தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சு அப்படிங்கிறதும் இதுதான் அர்த்தம். அப்புறம் அகடவிகட சாமர்த்தியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அவன் அசுரன்பா, வாயில புகுந்து செவியால வந்துருவான்னு. நம்ம திருநெல்வேலி பக்கம்லாம் இது வந்து ரொம்ப சிறப்பான சொலவடை. அப்ப அவர் சொல்லுவாரா, எப்படி வாயில புகுந்து எப்படி செவியால வருவா அப்படின்னா, இதுவும் ஒரு புராண கதை தான். ராமாயணத்துல வருது. அனுமார் வந்து லங்கையை தாண்டறதுக்காக தன்பலம் தனக்கு தெரியாம இருக்கும்போது இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து ராமரோட சக்தியை வச்சுன்னு அவர் கடலை அப்படியே மேல கூடி தாண்டி போறார். அப்போ சுரசைன்னு ஒரு அரக்கி, ராகு கேதுவோட அம்மா, அவ வந்து வாய் அப்படியே திறந்துன்னு இருக்காளாம் இவரை விழுங்கணும்னு. அப்ப கிருஷ்ணர் வந்து அனுமார் வந்து என்ன சொல்ற, 100 யோஜனைங்கிறது ஒரு அளவு. அவள் வந்து முதல்ல 10 யோஜனை எடுத்தோடனே இவர் 18 யோஜனை எடுத்தாராம். அவ 20 யோசனை தூரம் எடுத்தோடனே இவர் வந்து 26 யோசனை உயரம் எடுத்தாராம். அந்த மாதிரி அப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது கடைசியில அவள் ரொம்ப 100 யோசனை தூரம் தன்னோட வாயை திறந்தாளாம் அந்த ராட்சசி, எப்படியாவது இவரை முழுங்கிடுறதுன்னு. அப்ப இவர் என்ன செஞ்சார், ஒரு மணித்துளி தானே அதுக்கு பேரு, ஒரு மணித்துளிக்குள்ள தன்னோட உருவத்தை சின்னதாக்கிண்டு. இது வந்து இந்த அஷ்டமா சித்திகள் தெரிஞ்சவாளுக்கு அனிமா மகிமாங்கிறது உண்டு. தன்னை பெருசாக்கிக்கவும் தன்னை சின்னதாக்கிக்கவும் வேற உடல்ல புகுறதுக்கும். அந்த மாதிரி அவ்வளவு பெருசா இருந்தவர் ஒரு செகண்டுக்குள்ள ஒரு சின்ன ஈய விட சின்னதாக்கி அவ வாய்க்குள்ள இருந்து காது வழியா வெளியில வந்துட்டாராம். அதத்தான் சாமர்த்தியம், அகட விகட சாமர்த்தியம்ங்கிற பொருள்ல வாயில புகுந்து செவியா வருவா அப்படின்னு ஹனுமனோட சாமர்த்தியத்தை சொல்றதுதான் இந்த பழமொழி. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 பழமொழிகளை பகிர்ந்து கொண்டேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை கீதாம்மா, அருமையான விளக்கம், நல்லா இருந்துச்சு. அடுத்து மங்கை தயாரா? துவங்கலாம். மிச்சத்தை நான் வந்து ஒலிப்பதிவுல கண்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் என்னை மன்னிக்கவும். ரொம்ப 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 அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் இல்லையா, அதனால காதல் கவிதைகள், தேவதைகளின் தேவதை அப்படின்ற நூலை தான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் நான். அதனுடைய ஆசிரியர் வந்து தபு சங்கர், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கவிதை மன்னர். சமீபமா இந்த புக்கு வாங்கி நான் படித்தேன். இது வந்து இந்த நூல் வந்து 2005 வெளியிட்டிருக்கு. ஆனந்த விகடன் பிரசுரம் அவங்க தான் இது வந்து வெளியிட்டிருக்காங்க. 11வது பதிப்பு நவம்பர் 2012 வந்திருக்கு. இது வந்து இவர் வந்து ஒரு எண்ணுரை கொடுத்திருக்காரு. அந்த எண்ணுரையே வந்து கவிதை உரைநடையிலேயே கொடுத்திருக்காரு. அது படிக்கவே ரொம்ப அருமையா இருந்தது. அவருடைய கல்வி அந்த கல்லூரி படிப்பை முடிச்ச உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறப்ப அவர் கையில வந்து ஆனந்த விகடன் புக்கு இருந்துச்சான். அது சொல்லுச்சான், நீ சென்னை போ அப்படின்னு. சென்னை போய் நான் என்ன பண்றது அப்படின்னு, நீ முதல்ல சென்னைக்கு போ, அப்புறம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆனந்த விகடன் சொன்ன மாதிரி நினைச்சிட்டு இவர் சென்னை போனாராம். சென்னை போன உடனே பழனி பாரதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அறிமுகமும் அறிவுமதி அவங்களுடைய அறிமுகமும் கிடைச்சுதான். அவங்க அறையில தான் இவர் தங்கியிருந்தாராம். அப்படியே அங்க அந்த சென்னையெல்லாம் அங்கங்க சுத்தி பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கிறப்ப பழனி பாரதி சொன்னாராம், நீ வந்துட்டு அப்படியே சும்மா இருக்கிறப்ப ஏதாவது எழுது அப்படின்னு சொன்னாராம். எனக்கு எழுதலாம் தெரியாது, நான் எப்படி எழுதுறதுன்னு.
முயற்சி பண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்றப்ப அவர் வந்து கல்லூரியில படிச்சாரு. அந்த கல்லூரியில இருந்த பெண்கள் எல்லாம் அழகு இல்லையா, அவங்களெல்லாம் அவங்கள வச்சு ஒரு கதை எழுதினாராம். அப்படியே கொஞ்ச காலகட்டத்திலே ஒரு நோட்டு புத்தகம், என்ன சொல்றது, ஒரு நோட்டு புத்தகத்துக்கு தமிழ் என்னன்னு தெரியல, ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டாராம். அதை எடுத்துன்னு போயிட்டு பழனி பாரதிகிட்ட கொடுக்குறப்ப இதுதான்ப்பா கவிதை அப்படின்னு அதுக்குதான் பேர் வச்சாங்க. வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய் அப்படின்ற கவிதை தொகுப்பு முதல்ல அவர் வந்து வெளியிட்டாராம். அது அவருடைய முயற்சியில ஆனந்த விகடன்ல முதல்ல வந்துதான். இப்படிதான் ஆனந்த விகடன் வந்து படிப்படியா அவரை வந்து பெரிய 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 முன்னேற துடிக்கிறது வானம். அடுத்த தலைப்பு வந்து இஷ்டலட்சுமி. இதுல இருக்கிற கவிதை மட்டும் சொல்றேன். சிந்திய மழை மீண்டும் மேகத்துக்குள் போவதில்லை, ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ சிந்தும் வெட்கமெல்லாம்
மீண்டும் உன் கன்னத்துக்குள்ளேயே போய்விடுகிறதே. உன் பெயரில் உள்ள 2 எழுத்துக்களை தவிர தமிழில் மிச்சமுள்ள 245 எழுத்துக்களும் தினமும் புலம்புகின்றன. உனக்கு யார் 2 எழுத்தில் பெயர் வைத்தது என்று. நிலா ஏன் தேய்ந்து தேய்ந்து வளர்கிறது? நீ அடிக்கடி நேரம் ஆயிடுச்சு போகணும் என்று உன் வீட்டுக்கு போய்விட்டு வருகிறாயல்லவா, அதனால்தான். சில நேரம் அவள் உள்ளங்கையில் உயிர் வாழ்கிறாய், சில நேரம் அவள் கன்னத்தை வருடுகிறாய், அப்புறம் அவள் உதட்டையே ஒத்தி பார்க்கிறாய், கடைசியில் அவள் இடையில் ஊஞ்சலாடி ஓய்வெடுக்கிறாய். கைக்குட்டையே, நீ குட்டியோண்டு துணி என்றாலும் கொடுத்து வைத்த துணி. இலை காய்ந்தால் உயிர் உள்ளே கொடியும் பட்டும் கொடியும் பட்டு போகிறது. உன் உடைகள் காய்ந்தால் உயிரற்ற கொடியும் உயிர் பெறுகிறது. வேடந்தாங்களுக்கு போகலாமா என்றாய். 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தெல்லாம் பறவைகள் வந்து அங்கே குவியும் போது அருகில் இருக்கும் நீ போகவில்லை என்றால் அது என்ன சரணாலயமா? இந்த வேப்ப மரத்தின் பழங்கள் இனிக்கிறதே என்றாய். இனிக்காத பெண்ண, இப்படி நீ மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடினால்? அடுத்து உயிர்மை பொய்கள். காற்று விளையாடி கொண்டிருந்த உன் சேலை தலைப்பை இழுத்து நீ இடுப்பில் செருகிக் கொண்டாய். அவ்வளவுதான், நின்று விட்டது காற்று. போதும் பார்த்தது, கண்பட்டு விட போகிறது என்றாய். சேச்ச, உன்னை பார்ப்பதால் என் கண்களாவது பட்டு போவதாவது துளிர்த்து கொண்டல்லவா இருக்கின்றன. தொலைபேசியில் எனக்கு தானே குட் நைட் சொன்னாய். ஆனால் இந்த இரவோ அதைதான் நீ நல்ல இரவு என்று சொல்லிவிட்டதாக நினைத்து விடியவே மாட்டேன் என்கிறது. என்னை ஒரு குடுகுடுப்புக்காரனாய் நினைத்து கொண்டு ஒரு அதிகாலையில் உன் வீட்டு முன் நின்று இந்த வீட்டில் ஒரு தேவதை வாழ்கிறது என்று கத்திவிட்டு குடுகுடுவென நான் ஓடி வந்து விடுகிறேன். நீ யாருக்கோ செய்த மௌன அஞ்சலியை பார்த்ததும் எனக்கு செத்துவிட தோன்றியது. என்னை உடைப்பதற்காகவே என் எதிரில் சோம்பல் முறிப்பவள் நீ. நீ ஊதி தந்த பலூன் நான். எனக்குள் உன் காற்று இருக்கும் வரை காதல் என்னை விளையாடி கொண்டிருக்கும். நான் உன்னை காதலிக்கிறேன் என்பதற்காக நீ என்னை காதலித்து விடாதே. என் கொடிய காதலை உன் பிஞ்சு இதயத்தால் தாங்க முடியாது. எல்லா தெய்வங்களும் தங்களை குளிப்பாட்டி விட பூசாரி வைத்திருக்கும் போது நீ மட்டும் ஏன் நீயே குளித்துக் கொள்கிறாய்? எவ்வளவு பெரிய கூட்டத்திலும் இதுவரை நான் தொலைந்ததே இல்லை. ஆனால் உன்னை பார்க்கும் போது மட்டும் தனியாக இருந்தாலும் தொலைந்து போகிறேன். என் செய்கையில் இருந்து காதலை மட்டும் எடுத்துக்கொண்டு காமத்தை உதறிவிடுகிற அதிசய அன்னம் நீ. அடுத்து நழுவிய மீன் என்ற தலைப்பில, நாம் இருவரும் ஆற்றங்கரையில் அமர்ந்திருப்போம். ஒரு மீன் கொத்தி பறவை மீனுக்காக ஆற்றின் மேல் வட்டம் அடித்து கொண்டிருந்தது. நான் உன்னை பார்த்து, கண்களை மூடிக்கொள், இல்லையெனில் மீன் என்று நினைத்து உன் கண்ணை கொத்திவிடப் போகிறது மீன் கொத்தி என்றேன். காதல் தான் நான் செய்யும் தவம். என் கடுந்தவத்தை கலைத்து என்ன வரம் வேண்டும் என்று எந்த தெய்வமும் என்னை கேட்காமல் இருக்கட்டும். என் தவத்தை விட சிறந்ததாய் எந்த வரத்தையும் எந்த தெய்வத்தாலும் தந்துவிட முடியாது. காதலை பற்றி முழுதும் தெரிந்து கொள்ளதான் நான் பிறந்திருக்கிறேன். தெரிந்து கொண்டதும் இறந்து விடுவேன். உன் பிறந்த நாளை பார்த்து மற்ற நாள்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றன. பிறந்திருந்தால் உன் பிறந்த நாளாய் பிறந்திருக்க வேண்டும் என்று. தெய்வமே, உன்னை என் இதயத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு ஒரு பெண்ணை குடி வைத்ததற்காக கோபித்துக் கொண்டு என்னை கைவிட்டு விடாதே. உன்னால் தூணிலோ துரும்பிலோ கூட வாசம் செய்ய முடியும். அவளால் முடியுமா? கற்பகிரகம் தன்னைத்தானே அபிஷேகம் செய்து கொள்ளுமா? நீ சொம்பில் நீர் எடுத்து தலையில் ஊற்றி குளித்ததை பார்த்ததிலிருந்து இப்படித்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னை நானே. போதுமா கவிதை? இத மாதிரி இந்த கிட்டத்தட்ட இது ஒரு 110 பக்கம் இருக்கு.
எல்லா கவிதையும் எனக்கு இதுல எதையும் பிரிச்சு இது நல்லது அது நல்லதுன்னு சொல்லலாம் முடியல. எல்லா கவிதையும் ரொம்ப அருமையா இருந்தது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கேட்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி மங்கை. பொதுவா காதல்னாலே எங்க தலைவர் அப்படியே குதூகலிகமா இருப்பார், வயிற்றுல எல்லாம் பட்டாம்பூச்சி பறக்கும் அவருக்கு. அதுவும் கவிதை சொன்னோன்னா எங்கால பயங்கர அப்படியே என்ன சொல்றது, முகத்து பிரகாசமா இருக்கும். என்ன மணி? ரைட்டு. அடுத்து திருமணமானதற்கு பின்பு காதலுக்கு விடுமுறை விட்டு விட்டேன். அதுவும் வேணும், அது வேற மாதிரி இருக்கும். இனிமேதான் அதிகமா காதலிக்கணும். சரி சரி, நீங்க சொல்லிட்டீங்க. லாவண்யா, நீங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த தமிழ் திண்ணை நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து கொல்லிமலை காட்சிகள். இந்த கொல்லிமலை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சேலம் நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற ஒரு மலை பிரதேசம் தான் இது. இதை வந்து ஆட்சி செய்தவங்கள கடையேழு வள்ளல்கள்ல ஒருவரான வல்வில் ஓரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடையேழு வள்ளல்கள் பெயர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் சொல்ல முடியுமா? 7 வள்ளல்கள். பாரி, ஓரி, நள்ளி, ஆய், காரி, பேகன், அதியமான். ஓகே, நன்றி மேடம். 7 பேரு. அதுல வந்து இந்த கொல்லிமலை அரசன் ஓரி வந்து பாணர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அவ்வளோ வில்வித்தையில் தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி சொல்றாங்க. அவரோட அந்த இதை பத்தின பாடலுக்கு முன்னாடி அந்த கொல்லிமலை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க, அதை பார்க்கலாம். அதுல வந்து சேலம் மாவட்டத்துல மலையில்லா பகுதியை பாக்குறதே அரிதா இருக்குமா. அதுல வந்து ஏற்காடு மலை ஆங்கிலேயரின் வருகையால் மிகவும் புகழ் பெற்றது. ஆனா இந்த கொல்லிமலை வந்து அந்த அளவுக்கு ஏற்காடு அளவுக்கு ரொம்ப பெருமையா பிரசித்தம் ஆகல. ஏன்னா வந்து இது ஒரு பெரிய மலைத்தொடரா இருக்கு. ஆனா அது ஏன் அப்படி மாறிடுச்சுன்னு தெரியலன்னு நிறைய பேர் அதுல சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து காரவள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் வழியா போற மாதிரியான அமைப்பும் இருக்கு. நிறைய மரம், செடி, கொடிகள் பச்சை பசேல்னு இருக்குமா. இத வந்து நம்மளோட இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே இது சிலப்பதிகாரம், அதே போல புறநானூறு எல்லாத்துலயுமே இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரே நிமிஷம், அது எந்தெந்த இதுல நிறைய நம்மளுடைய இலக்கியங்கள்ல வந்து இதை பற்றிய குறிப்புகள் வந்து இருக்கு. கொல்லிமலையை பயமலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியும் இதை குறிப்பிடுறாங்க. கொல்லிமலைனே எல்லா இடத்துலயும் இருக்காது, பயமலை அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி இந்த கொல்லிமலையை இது பண்றாங்க. அங்க என்னென்ன மரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவக்கண்ணி, அரம்பை, சந்தனம், நெல், பலா, வாழை, அதாவது நிறைய இந்த மாதிரி செழிப்பா இருக்கு. நெல் எல்லாம் ரொம்ப செழிப்பா விளைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எங்கு பார்த்தாலும் பழாப்பழங்கள் வந்து ஆயிரக்கணக்குல பழுத்து தொங்குமா. அதை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து மனசுக்கு பரவசம் ஊட்டுற ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். கூடவே பெரிய பெரிய கரடிகள் வந்து பலாத்தோப்புல புகுந்து அப்படி பலாப்பழங்களை பறித்து சாப்பிடுறத நம்ம பார்க்கலாமா, அப்படி இருக்குமா. குரங்குகளும் அதே மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கு மரம் தாவி அந்த இதை சாப்பிடுறது. அது போக இது மலை பிரதேசம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியும் கொல்லிமலை சரக்கு அப்படிங்கிறது ரொம்ப மிக பிரசித்தி பெற்ற ஒன்று. நம்மளுடைய அந்த அதுக்குன்னே ஒரு காலம் இருக்கும். இந்த வருடத்துல இந்த மாதங்கள்ல போய் அங்க அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த மிளகு, ஓமம், இந்த சாமான்கள் எல்லாமே, வாசனை சாமான்கள் எல்லாமே, காப்பி, ஏலம், மிளகு, நெல், கோதுமை, சாமை, அது போக நம்மளோட இந்த மூலிகைகள் தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து வாசனை சாமான்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் அதிகமா அங்க விளையக்கூடிய ஒரு பகுதி. அததான் வந்து அந்த வருடத்துல சில மாதங்கள்ல மட்டும் அது ரொம்ப மலிவா கிடைக்கும். அங்க போய் மொத்தமா வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க அந்த சாமான்களை. அதே போல இங்க என்னென்ன விலங்குகள் இருக்கு அப்படின்னா கரடி, புலி, குரங்கு, நரி, முயல், பன்றி, சென்னாய், இதெல்லாம் கூடவே காட்டுக்கோழி, சேவல், பச்சை புறா, இந்த மாதிரியான பறவைகள். அப்புறம் இதுல வந்து நம்மளுடைய கடவுள் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க அரப்பளீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு. இததான் வந்து அம்பலவான கவிராயர் அப்படிங்கிறவர் அரப்பளீஸ்வரர் சதகம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அதுல நிறைய பாடல்கள் இருக்கும். ஒவ்வொரு பாடலும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குடிமக்கள் எப்படி இருக்கணும், அப்பா அம்மா எப்படி இருக்கணும், நண்பர்கள் எப்படி இருக்கணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு ஒவ்வொன்னையும் 10 வரிகள்ல சொல்லிட்டு கடைசியில வந்து அந்த 4 வரியில அந்த அரப்பளீஸ்வரரோட பெருமையை பாடுவார். அந்த பாட்டோட அமைப்பே ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த பாடல்கள் எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு உலகத்துல இருக்க வேண்டியவங்க எல்லாரும் எப்படி இருக்கணுங்கிறத அழகா குறிப்பிட்டு கீழே வந்து அப்படியே இந்த அரப்பளீஸ்வரரை பத்தி புகழ்ந்தவர் பாடியிருப்பாரு. இது வந்து அந்த கோவில்ல இருக்கிற இறைவனை பற்றி பாடப்பட்டது. அங்க ஒரு ஆகாச தீர்த்தம் அப்படின்னு 200 அடி உயரத்துல இருக்கு. அது எங்க இருந்து தண்ணி வருதுன்னே இன்னும் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற மக்கள் வேட்டையாடுதலை வந்து முக்கிய தொழிலா கொண்டிருக்கிறாங்க. வேட்டையாடி பன்றியை வந்து விருந்தா படைச்சு சாப்பிடுறாங்களாம். அதுக்கப்புறம் தெய்வ பக்தி அதிகமா உள்ளது. இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே
கொஞ்சம் தமிழ் தான் பேசுவாங்களா, ஆனா கொஞ்சம் இழுத்து இழுத்து அந்த தமிழ் மொழியே பேசுறாங்க அங்க இருக்கிற மக்கள், இப்ப இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இப்ப நாகரிக மாற்றத்தினால அவங்களோட உடை, அவங்க போட்டிருக்கிற அணிகலன்கள் எல்லாமே மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்மளுடைய வல்வில் ஓரி, அந்த வில்வித்தையில சிறந்தவன் அப்படிங்கறது வந்து எப்படி காட்டுறாங்கன்றது ஒரு பாடல் புறநானூறுல இருந்து சொல்றேன் உங்களுக்கு. நானு ஒரு நிமிடம் அந்த பாடலை எடுத்துக்கிறேன். வேளம் வீழ்த்த விழுத்தொடை பகழி பேழ்வாய் உழுவையை பெரும் பிரிது உரியி புழல்தலை புகற்களை உருட்டி உரல்தலை கேளர் பன்றி வீழர் அயலது ஆளர் புற்றத்து உடும்பில் செற்றும் வல்வில் வேட்டம் வளம்படும் திருந்தோன் புகழ்சால் சிறப்பின் அம்புமிக திளைக்கும் கொலைவன் யார்கொளோ கொலைவன் மற்ற இவன் விளைவன் போலான் வெறுங்கை நன்கு உடையன் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் சாரல் அருவி பயமலை கிழவன் ஓரி கொல்லோ அல்லன் கொல்லோ. அதாவது இதுல இன்னும் நிறைய இருக்கு, 30 வரிகள் இருக்கு இந்த ஒரு பாட்டே. இந்த வல்வில் ஓரியோட சிறப்ப சொல்றது. அதாவது ஓரி வந்து வில் வித்தையில சிறந்தவன். அப்ப அவன் வேட்டையாடுற அந்த அம்பானது என்ன செய்தான், யானையை வந்து விலக வச்சுட்டு அந்த அம்பு வெளியே வந்து அடுத்து இருந்த ஒரு புலியை கொன்று அதுல இருந்தும் வெளியே வந்து அதுக்கப்புறம் இருக்கிற மானை வந்து அடிபட்டு உருண்டு போயிடுச்சான் அந்த மான். அதுல இருந்து வெளியில வந்த அந்த வில் அடுத்து பன்றிய போய் வீழ்த்திட்டு அதையும் தாண்டி புற்றுல இருந்த உடம்பின் மேல போய் பாய்ந்து நின்றுச்சான். அப்போ ஒரு வில் வந்து இத்தனை யானைக்குள்ள போயிட்டே எப்படி வெளியே வந்ததுன்னு தெரியல. இப்ப எவ்வளவு வேகமாக அவ்வளவு ஒரு இதா அவரோட வில்வித்தையோட வீரம் வந்து இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துற பாடல். அப்ப இவங்க வந்து பாணர்கள் அப்படி வெவ்வேறு மலைகளுக்கு அங்கங்க போய் பாடி பரிசில் பெற்றவங்க. அப்ப இவங்களுக்கு தெரியல யார் இது அப்படின்னு சொல்லிட்டு, யார் இதுன்னு தெரியல. அப்ப அவர் வந்து பேசுறாரு, அந்த பாட்டு பாடுறவர் வந்து சொல்றாரு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட, இப்படி வந்து உடம்பின் மேல போய் இத்தனையும் கொண்டுட்டு உடம்பு மேல பாய்ந்து நிக்கிற அம்பை எய்தவன் யாரு, ஒருவேளை இவன் வந்து வேட்டையாடி விற்று பிழைப்பவனா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்ல அதுக்கு பாருங்க அழகான வரிகள் அந்த புறநானூறுல கொடுத்திருக்காங்க பாருங்க. வெறுக்கை நன்கு உடையன் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின். அதாவது இவன் வந்து வேட்டையாடுறவனோ இல்லையே, அவனுடைய மார்புல ஆரம் தாங்கி இருக்கு, ஒரு அணிகலன் போட்டிருக்கான், ஒருவேளை அவன் வந்து பெரிய ஆளா இருப்பானோ, இந்த பயமலையோட அரசனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. சரி இருக்கட்டும், நம்ம இவன் மேல ஒரு பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாணர்கள் வந்து தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இவர் மேல ஒரு பாட்டு பாடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து பாட்டு பாடுறதுக்கு பாருங்க எத்தனை வகையான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவிகள் எத்தனை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இதுல முழவை முழங்குங்கள், யாழை மீட்டுங்கள், களிறு போல் ஒலிக்கும் தூம்பு ஊதுங்கள், எல்லரி தாளத்தில் இசை எழுப்புங்கள், பதலை என்னும் குடத்தில் கடப்பண் எழுப்புங்கள், மதலை எனும் பண் ஆட்டக்கோலை கையில் ஆட்டுங்கள், 21 பண் திறத்தை பாடி முடித்து நம் வழக்கப்படி கோ என்று கூட்டிசை எழுப்புவோம் என்றார் புலவர். அதாவது எல்லாமே அவரை பத்தி இந்த இத்தனை கருவிகளையும் வைத்து வாசிச்சு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில கோன்னு சொல்லி கூட்டிசையா எழுப்புவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு. அப்ப அதை கேட்ட ஓரி வந்து அவங்க தன்னை அரசன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாணப்பட்டு நிற்கிறாராம். அப்போ அதை பார்த்த உடனே புலவருக்கு தெரிஞ்சது இப்ப இவர் தான் அரசன், ஏன்னா நம்ம புகழ்றதை கேட்டு நாணி போய் நிக்கிறாரு, நாணத்தோட நிற்கிறாருன்னு சொல்லி உணர்ந்துக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் சொல்றாங்க, நாங்க அந்த மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், எங்களுக்கு உங்களை மாதிரியான ஒரு வேட்டையில வந்து சிறந்தவர் யாருமே இல்லைன்னு பாராட்டி அவங்களோட விருப்பத்தை சொல்ல வர்றாரு. அதற்குள்ள அவர் என்ன செய்யறாரு, உடனே அவர் வீழ்த்தின அந்த மானை சுட்டு அந்த கறியை எடுத்து கொடுக்குறாரு, தேனை எடுத்து கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு அப்படி பொன் மலை குவியல் மாதிரி இருந்த இதுல எடுத்து பொன்னையும் பொருளையும் அள்ளி வழங்குறாரு அந்த ஓரி அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த வல்வில் ஓரி ஆட்சி செய்த இடம் தான் அந்த கொல்லிமலை. அந்த கொல்லிமலையில வந்து ரகசியம் அப்படின்னா இதுல என்னன்னா, அந்த 18 சித்தர்கள் வந்து சிவபெருமான குருவா ஏற்று இங்க நிறைய மருந்தை தயாரித்தார்கள்னு ஒரு குறிப்பு இருக்கு. அந்த மருந்துக்கு பேரு குறுமுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுல அதே மாதிரி ஆயிரக்கணக்கான மூலிகைகள் வந்து இங்க நிறைந்து இருக்கான். இந்த குறுமுப்பு மருந்து அப்படிங்கிறது என்னன்னா, நரை திரை மூப்பு, இது மூணையுமே ஆத்துறதற்கான வல்லமை பெற்றது. இது எல்லாரையுமே அவங்க வந்து கண்டுபிடிச்சு மருத்துவ பணிக்கு பயன்படுத்தி முடிச்சுட்டு மீதி இருந்த எல்லாத்தையுமே அங்கேயே ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரு பெரிய பள்ளத்துல வச்சுட்டு அதை பாறையை வச்சு மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குறிப்புகளும் அங்க இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இந்த மருந்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக 4 திசைகள்ல 4 தெய்வங்களையும் அவங்க வந்து காவலா இருக்கிறதுக்கு வச்சிருக்காங்களாம். அது 4 தெய்வங்கள் யார் யாரு அப்படின்னா, ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு சாமி வச்சிருக்காங்க. கிழக்கு பக்கம் வந்து கருப்பணசாமி, மேற்கு பக்கம் வந்து மாசி சின்னண்ண சாமி, தெற்கு பக்கம் கொல்லியம்பாவை, இதுக்கு நடுவுல எட்டிக்கை காளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெய்வங்கள் எல்லாரையுமே இன்னமும் வந்து ரொம்ப சிறப்பா வழிபட்டு எல்லா மக்களும் போய் கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து சித்தர்கள் வாழ்ந்தாங்கிறதுக்கான அடையாளங்களும் நிறைய இருக்கு. கோரக்கர் குகை, ஔவையார் குகை, பாம்பாட்டி சித்தர் குகை, கோரக்கர் யாக குண்டம் அப்படின்னு நிறைய அடையாளங்கள் அங்க இருக்கான். ஒவ்வொரு இதுலயும் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு விதமான அரிசியில பொங்கல் வைத்து படைத்து பக்தியோட அவங்களுக்கு யாகம் செஞ்சு அங்க வந்து தங்கி சாப்பிடுறாங்களாம். ஏன்னா அங்க இருந்தா சித்தர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு வந்து காட்சி தராங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்னமும் மக்கள்கிட்ட இருக்கு. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கொல்லிமலைக்கு நம்ம போகும் பொழுது ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம வந்து சித்தர்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு உயிரினமா இருக்கலாமா, எப்படியோ ஒரு வகையில நமக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சிலர் சொல்றதையும் நான் கேட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, ஆனா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருந்தாலும் சிறப்பான மூலிகை வந்து இந்த முடவாட்டுக்கால் இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டோட கால் மாதிரியே இருக்கும், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்ப பலத்தை தருது. அதுல சூப் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போடுறாங்க. அது வந்து அங்க கொல்லிமலையில தான் அதிகமா விளைவிக்கப்படுகின்றது. அங்கேருந்து எடுத்துதான் மற்ற இடங்களுக்கு போகுது. இந்த மூலிகை காற்றை சுவாசித்தாலே வந்து நமக்கு வந்து அவ்வளவு உடம்புல இருக்கிற அத்தனை இதுவுமே வந்து சரியாயிடும். இது வந்து இந்த வேற இடங்கள்ல கொண்டாந்து இந்த மூலிகைகளை வச்சோம் அப்படின்னா மண்ணுல எல்லாம் வளராதான். அது வந்து அந்த காட்டுல இருக்கிற அந்த காற்றை எடுத்து அந்த காற்றை சுவாசிச்சு அது மேல இருக்கிற அந்த சக்தியை எடுத்துதான் அது வந்து வளருது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த கொல்லிமலையில இருக்கிற அரப்பளீஸ்வரர் கோவில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அம்பலவான கவிராயர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காருன்னு சொன்ன ஏற்கனவே. அவர் மட்டும் இல்ல, கூடவே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசருக்கும் தேவார பாடல்களையும் கொல்லிமலை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது எந்தெந்த இலக்கியங்கள்ல வந்து இதை பற்றிய குறிப்பு இருக்கு அப்படின்னா சிந்தாமணி, குறுந்தொகை, சிலப்பதிகாரம், நற்றிணை, புறநானூறு எல்லாத்துலயுமே வந்து இந்த கொல்லிப்பாவை நம்ம 4 தெய்வங்கள் பார்த்தோம் இல்லையா, அதுல கொல்லிப்பாவைங்கிற தெய்வம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு இந்த புத்தகங்கள் இந்த இலக்கியங்கள் எல்லாத்துலயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல இந்த கொல்லிப்பாவை தான் இதை காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் இதற்கு கொல்லிமலைங்கிற பெயர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய அந்த கோவில்ல வந்து நிறைய சாமிகள், வெவ்வேறு சாமிகளும் வச்சிருக்காங்க. முருகன், விநாயகர், சரஸ்வதி, லட்சுமி எல்லாமே வச்சும் அந்த சாமியை வந்து கோவிலை வந்து சரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கொல்லிமலை வந்து 17 மைல் தூரத்திற்கு சிறப்பு இருக்கான். இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையும் சிறப்பும் உடையது. இதுல நிறைய விதமான பிரார்த்தனைகளை இன்னைக்கும் மக்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்காக ஒரு பிரார்த்தனை, அதே மாதிரி ஏதாவது வழக்குகள் இருக்கு, தீர்ப்புகள் நடக்கணும் அப்படின்னா அதற்கான பிரார்த்தனைகள் சொல்லி நிறைய விதமான வழிபாடுகளும் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த எட்டுக்கை மாரியம்மன் அப்படின்னு இப்ப 2 கொல்லிப்பாவைங்கிறது ஒண்ணு பார்த்தோம். அடுத்து எட்டுக்கை மாரியம்மன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து பூமி மட்டத்துல இருந்து ரொம்ப கம்பீரமா காட்சி அளிக்கிற ஒரு ஆலயமா 8 கைகள் இருக்கிறதாம். இந்த சாமி வந்து அந்த சித்தர்களுக்கே காட்சி கொடுத்தது 8 கைகளோட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப நாள் மண்ணுக்கடியில புதஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி காணப்பட்டது. அந்த இடத்துல வந்து ஏதோ தென்பட்டு இருக்கு இவங்களுக்கு. அதனால அந்த இடத்துல கோவில் எழுப்பி அங்க வந்து இப்ப கும்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சின்னதா ஒரு ஆலயம் மாதிரி செஞ்சு அந்த இடத்துல வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. நிறைய பாடல்கள் நீங்க வந்து புறநானூறுல வெவ்வேறு பாடல்கள் எடுத்து பார்த்தா நம்மளுடைய கடையேழு வள்ளல்களை பற்றிய சிறப்புகள் அங்கங்கே வந்திருக்கும். அதுல ஒரு பாடல் தான் இப்ப வல்வில் கோரியை பத்தி நம்ம பாடினது. இதுவே 30 வரிகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் உடைய இந்த கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு. இதுல இருக்கிற மக்கள் அந்த செந்நாய்கள் வந்து எவ்வளவு பயம் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டமா தான் இருக்குமா எப்பவுமே செந்நாய்கள். அது வந்து புலியே வந்து அதை பார்த்தா பயந்துட்டு ஓடிடுமா, அந்த மாதிரியான செந்நாய்கள் தானா அது எல்லாமே அதிகமா நம்ம வந்து கொல்லிமலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ நாகரிக காரணமா எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்களுடைய பேச்சு வழக்காகட்டும், ஆடை அணிகலன்கள், அவருடைய வாழ்க்கை முறை எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொல்லிமலை பத்தின சிறப்புகளை நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்துல உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி லாவண்யா, அருமையான தகவல்கள் எல்லாம் புதுசா இருந்துச்சு கேட்கறது. கொல்லிமலை இதை பத்தி ரொம்ப ரொம்ப நன்றி. சாந்தா மாமி, நீங்கள் துவங்கலாம். ஒளி வாங்கி மியூட். தமிழ் திண்ணையில் பொறுப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற திரு சுவாமிமலை சங்கர் கணேஷுக்கும் திரு மணி நாச்சியப்பன் அவர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் திண்ணையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும்
என்னுடைய வணக்கத்தையும் வருகையும் தெரிவித்துக் கொண்டு, மன வலிமை, மன வளம் அப்படின்னு கொடுத்திருந்தேன். பெண்களுக்கு வலிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பெண்களுக்கு வலிமை இருக்கிறது, ஆண்களுக்கு வலிமை, பெண்களுக்கு வலிமை இல்லை என்று சொல்லுவதை பெண்களுக்கும் வலிமை இருக்கிறது, அதை வெளிப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நான் இப்ப சொல்ல போகிறேன். பெண் ஒரு சுமைதாங்கியாக இருக்கிறாள். சுமைதாங்கின்னு ஒரு ஊருக்கு ஒரு சுமைதாங்கி இருக்கும். அது 2 பக்கம் 2 கல்லு, மேல ஒரு கல்லு வச்சிருப்பாங்க. சுமையை கொண்டு போறவங்க அந்த சுமைதாங்கி மேல வச்சுட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கிளம்பி போவாங்க வழக்கம். அது அப்ப சுமையை தூக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி ஒரு ஊருக்குள்ள ஒரு போர் வீரன் போய் போர்ல வீரமரணம் அடைந்தான்னு சொன்னா அவனுக்கு ஒரு கல்லு உண்ணுவாங்க. அந்த கல்லுக்கு சந்தன குங்குமம் இட்டு அதுக்கு மாலை எல்லாம் போட்டு அவன் இறந்த நாள பெண்கள் எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஆனா அந்த சுமைதாங்கி என்னைக்கான மாலை போட்டு கொண்டாடி இருக்காங்களா? கிடையாது. அதனால அது மாட்டில அதை சமயம் வைப்பாங்க, எடுத்துட்டு போவாங்க, அது மாட்டும் இருக்கும். அது மாதிரிதான் பெண்கள் ஒரு சுமைதாங்கியாக தன்னுடைய ஒரு உண்மை சமாச்சாரமாக இருந்தாலும் கூட அதை எந்த இடத்தில் சொல்லணுமோ அந்த இடத்தில் சொல்லுவார்களே தவிர அந்த இடத்துல உடனே சொல்லிட மாட்டாங்க. ஆனா ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல போட்டு உடைச்சிருவாங்க. சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிறது தெரியாது. அந்த இடத்துல அப்படியே போட்டு உடைச்சிருவாங்க. அப்ப அதனால வர பாதிப்பு பெண்களுக்கு அதிகமாக வரும். இது இப்ப வந்தது இல்லை. இது புராண காலத்திலேருந்து பெண்கள் ஒரு சுமைதாங்கியாகத்தான் இருந்து வந்திருக்கிறார்கள். 36 லட்சம் அதாவது வருஷங்களுக்கு முன்பாக தான்சேயா அப்படிங்கிற ஊர்ல ஒரு எரிமலை இருக்கு. அந்த எரிமலை அதுக்கு பாதுகாப்பெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல 2 பாதங்கள் சுவடுகள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 பாதம் நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் உள்ள 2 பாதங்கள் இடது பக்கம் குவிந்தாப்புல இருக்கின்றது. காரணம் என்னன்னு சொன்னா, இடது பக்கம் பெண் நடந்து போயிருக்கிறாள், வலது பக்கம் ஆண் நடந்து போயிருக்கிறாங்க. பெண்கள் இடது பக்கம் தன் குழந்தையை சுமந்து சென்றிருக்கிறார்கள் என்பது ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த சுமை தாங்குகள் அப்படிங்கிறது அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையும் அதே மாதிரிதான் பெண்கள் இருந்துட்டு வராங்க. இது ராமாயணத்துல பார்க்கும் பொழுது சீதை தீயில குளிச்சா, தீயில இறங்கினா. இது பேர் யாருக்கு? ராமனுக்கு. ராமன் ராமாயணம்னாலே ராமன் தான். சகோதரத்துவத்தை நிறுத்துவதற்காக வந்தார் என்று சொல்லுது. அதே மாதிரி மகாபாரதத்துல சொல்லும் பொழுது பாஞ்சாலி அரசவையில் துயில் எழுந்தாள். அப்போ பஞ்சபாண்டவர்களுக்கு தான் பேரு. பஞ்சபாண்டவர்கள் எப்படின்னு சொன்னா, பஞ்சபாண்டவர்கள் தான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பஞ்சபாண்டவர்கள் தான் இது பண்ணாங்க. அவங்களுக்கு தான் பேரு. ஆனா இந்த பாஞ்சாலி ஏன் இப்படி சொன்னாங்கன்னு நினைக்கல. சொல்லி புகழ் எடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாப்புல. அதே மாதிரி ஹரிச்சந்திரன் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் ஒரு தட்ட அடமானம் வச்சுட்டு வந்துட்டாரு. அந்த இடத்துல அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் எவ்வளவு அந்த பெண் கஷ்டப்பட்டு இருப்பா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு. அந்த குழந்தை பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறது. அந்த குழந்தைய எரிக்கிறதுக்கு இடுகாட்டுக்கு வரால். அங்கதான் ஹரிச்சந்திரன் இருக்கிறான். ஒரு பணம் கொடுத்தால்தான் நான் எரிப்பேன்கிறான். அந்த ஒரு பணம் கையில் இல்லாமல் அவள் அது எவ்வளவு துயரத்தில் ஆழ்ந்திருப்பாள். ஆனா சொல்றதெல்லாம் ஹரிச்சந்திரனை தான் சொல்லுவோம். ஹரிச்சந்திரன் மாதிரி உண்டானே, ஹரிச்சந்திரன் மாதிரி ஒரு பொய் கூட நீ சொல்ல மாட்ட, ரொம்ப நேர்மையானவன் அப்படின்னு. சந்திரமதியை பத்தி பேச்சே இருக்காது. அதே மாதிரி நலன் தமயந்தியை காட்டுல விட்டுட்டு வந்துட்டாரு. அவருக்கு சக்கரவர்த்தி பட்டம் உண்டு, நலமகாராஜா பட்டம் உண்டு. ஆனா தமயந்தியை பத்தி எதுவுமே தெரியாது. அதே மாதிரி ஜான்சி ராணி லட்சுமிபாய், அவ என்ன பண்றா, அவளுடைய புகைப்படத்தை நம்ம எங்க பார்த்தாலுமே வலது பக்கத்துல வாள் வச்சிருப்பா, இடது பக்கத்துல ஒரு கேடையும் வச்சிருப்பா, முதுகுல ஒரு குழந்தையை கட்டினாப்புல இருக்கு. அது மாதிரி புகைப்படம் தான் நம்ம பார்ப்போம். காரணம் என்னன்னா, ராணிக்கு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வீட்டுல ஆளா இல்ல. அவங்க தன் சுமையத்தை சுமக்கணும்னு சொல்லிட்டு குதிரையில போனாலும் சரி, அவன் போரிட போனாலும் ஜான்சி ராணி சுமையை தூக்கிட்டு தான் போவாங்க. அந்த குழந்தைய எடுத்துதான் செல்வார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு பெண் மனதிலும் தியாகமும் தியானமும் தான் மறைந்திருக்கிறது.
அதை வந்து வெளிக்காட்ட முடியாம சில நேரங்கள் முக்காவாசி நேரங்கள்ல அவங்க அந்த சிரமத்தை தானே அனுபவிச்சுக்கிட்டு கணவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம சில எல்லா நேரத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பிரமிடுங்கிறோம். பிரமிடு அப்படிங்கிற ஒரு பிரமிடு இருக்கு. அதுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு 7 பெண்கள் தன்னை கட்டி கொண்டு ஒரு வளையமாக நிற்கிறார்கள். அதற்கு மேல் 5 பெண்கள், அதற்கு மேல் 3 பெண்கள், அதற்கு மேல் ஒரு பெண்ணு நின்றுருக்கா. நிமிர்ந்து நின்று தேசிய கொடியை பறக்க விடுறா. இந்த தேசிய கொடியை பறக்க விடுறவன் நேர நிமிர்ந்து நிற்பதற்கு கீழே இருக்கிறவர்கள் எல்லாரும் குனிந்து இருக்கணும். குனிந்து இருக்காம அவ நிமிரணும்னு நினைச்சாங்கன்னா அந்த மேல இருக்கிற பொண்ணு, தேசிய கொடியை பறக்க விடுற பொண்ணு கீழே விழுந்துருவா. அதே மாதிரிதான் அந்த பிரமிடு மாதிரிதான் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைங்கிறது. அந்த பெண் நினைச்சாள்னு சொன்னா அவள் குனிந்து போக போகத்தான் கணவன் வெளியில போய் வெற்றி கொடி வைக்க முடியுது. இல்லைன்னு சொன்னா அவள் குனியாமல் இருந்தாள்னா அந்த அந்த கணவனுடைய தன்னுடைய அவனுக்கு தனக்கு வலிமை இருக்குன்னு நினைச்சாலும் கூட எந்த இடத்துல இது பண்ணிக்கணும், அதை சொல்லணும் அப்படிங்கிறது போயிடும். ஆகையினால் அவ ஒரு பெண் என்கின்றவர்கள் ஒரு குடும்பத்தில் ஆணி வேறாக இருந்தால்தான் கணவன் வெளியில சென்று வெற்றியடைய முடியும். அதை யாரும் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. பெண் தானே, என்ன பெருசா வேலை பார்க்கறா, வீட்டுல சோறு குழம்பு தானே ஆக்குறா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோறு குழம்பு ஆக்குறதுங்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. நான் வயல் வேலையெல்லாம் வெயில்ல போய் நின்று வயல் வேலை பார்த்துட்டு வரேன், நீ என்ன சோறு குழம்பு தானே ஆக்குற, என்ன பெரிய வேலை செய்யற வீட்டுலன்னு. இல்லைங்க, அவ ரொம்ப பொறுமையா சொல்றா. நான் காலம்பரை உங்களுக்கு டிஃபன் செய்ய, காலம்பரை உணவு தயார் பண்ணணும், கோழிக்கறி எல்லாம் அவுத்து விடணும், ஆடு மாடு அவுத்து விடணும், அது மாதிரி தயிர் கடையணும், இது மாதிரி நிறைய வேலையெல்லாம் நான் செய்யறேங்க, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, என்னுடைய வேலை நாளைக்கு நான் செய்யறேன், இந்த வேலையை நீ வயல் வேலையை போய் பார்த்துட்டு வா ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். அப்ப அவ வயல் வேலைக்கு போயிடுறா. அப்ப இவன் என்னோட சப்பாத்தி மாவு நிறைய பிசைஞ்சு வச்சுட்டு சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த கோழியெல்லாம் ஒரே சத்தம் கேட்கறது, ரெக்கையை அடிச்சுக்கிட்டு. சரி என்னமோ பறந்துதான் வந்துருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறான். பறந்து மேல சுத்துறது, அது கோழி எல்லாம் பிடிச்சிடும், குஞ்சு அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுன்னு சொல்லிட்டு அந்த கோழி எல்லாத்தையும் ஒரு கயிறை போட்டு குஞ்சு எல்லாத்தையும் கட்டி கடைசியில கோழியும் ஒரு கயிறுல கட்டிட்டு ஒரு இடமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டு சப்பாத்தி பண்ண வந்துடுறான். கொஞ்ச நேரத்துக்குள்ள திருப்பியும் சத்தம் கேட்கறது, போய் கோழி சத்தம் போய் பார்த்தா அந்த பறந்து நினைக்கிறது ஒண்ணு ஒன்னா பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு, நல்ல வேலை கட்டி கொத்தா வச்சுட்டோம் தூக்கின்னு போயிடலாம்னு சொல்லிட்டு அது என்ன பண்றது, தூக்கின்னு போயிடுறது. அது அப்படியே கொத்தோட தூக்கின்னு போயிடுறது, கோழி குஞ்சு எல்லாத்தையும். இதை பார்த்தவன் என்ன செய்யறான், சரி நம்ம இது பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடும் பொழுது ஏன் வெறும் ஓடணும், தயிர் பானை எடுத்து முதுகுல கட்டிங்கன்னா ஆடியின் தயிர் கடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் பானையை கட்டிக்கிட்டு ஓடுறான். ஓடும் பொழுது அண்ணாந்துக்கிட்டே மேல பார்த்துக்கிட்டு பறந்து பார்த்துன்னு போகும்பொழுது கீழே தடி வந்துடுறான். தடி எல்லாம் உடஞ்சிடுறது, தயிரும் போயிடுறது, பறந்தும் ஓடி போயிடுறது, ஓடிட்டு அப்ப இவன் என்ன செய்யறான், சரி வீட்டுல போய் சப்பாத்தியான்னு பண்ணுவோம், அவன் வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவுக்குன்னு சொல்லிட்டு ஓடி சப்பாத்தி பாக்குறான், எல்லாம் தீஞ்சு போயிடுது. அதனால அவ அதாவது பெண்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு நாளை கூட ஆண்களால பூரா பொருளுக்கு இந்த குடும்பத்து வேலையை செய்யறதுங்கிறது நிச்சயமாக முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஆண்கள் பெண்கள் போனாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுல வரலையான்னு கேட்பாங்க, அதோட நிறுத்திக்கிடுவாங்க. ஆண்கள் போனாங்கன்னு சொன்னா வீட்டுல வரலையாம்பாங்க. வீடுங்கிறது அந்த பெண்ணோட இணைந்து, இந்த வீடு பெண்ணோட இணைந்து வருகிறது. வீட்டுல வரலையான்னு தான் கேட்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த சமூகம் அதை கொடுத்திருக்கு, வீடும் மனைவியும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது சமூகம் தெரியப்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி கணவன் சொல்லுவான், நான் ஒரு மூங்கிலுக்குள்ள நான் ஒரு எறும்பு இருக்கேன், 2 சைடும் நெருப்பு எரியுது. அப்ப அந்த நெருப்பு இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் அம்மா, 2 பேருக்கும் பதில் சொல்ல முடியாம நான் கஷ்டப்படுறேன் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்கள். மாமியாருக்கு அம்மாவுக்கும் சொல்ல முடியல, மனைவிக்கும் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு. அது அப்படி இல்லை. அதாவது நடுவுல எறும்பு இருக்கு,
2 சைடும் எரியறது வந்து பெண்கள். அந்த பெண்கள் வந்து இந்த பிறந்த வீட்டுல உள்ள பெருமையை புகுந்த வீட்டுக்கு சொல்ல முடியாமலும், புகுந்த வீட்டில் இருக்கிற குறைகளை பிறந்த வீட்டில் போய் சொல்ல முடியாமலும், இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி அவங்க தவிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ஆண்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. மன வலிமை இருக்கு அவங்களுக்கு, அந்த வலிமையை வந்து அவங்க வெளிக்காட்டி கொள்ள முடியாமல், சொல்ல முடியாமல் அவர்கள் திணறுகிறார்கள் என்பதுதான் உண்மையான வார்த்தை. அது ஆண்கள் வந்து மண்ணின் மைந்தர்கள்னு சொல்றாங்க. மண்ணின் மைந்தர்கள் இல்லை, பெண்ணின் மைந்தர்கள் என்றுதான் சொல்லணும். ஒரு அதே மாதிரி நீங்க பெண்கள் ஒரு சுமைதாங்கி போல இருக்கிறார்கள். நாம் வந்து பொறுமையின் அடையாளம் தான் பூமாதேவி. பூமாதேவி வந்து அவளும் பெண் தான். இவ்வளவு ஜனத்தொகை இருக்கு அப்படிங்கிறத நினைச்சு அவ வந்து வருத்தப்படுறாளா, வெளியில சொல்றாங்களா? இல்லையே. அவ்வளவு லோகத்தை பூரா அவ தாங்கின்னு இருக்கா இல்லையா? அதனால வந்து அதுவும் ஒரு பெண் தான். அந்த சுமையை அவர் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். அதற்காக அவ ஒன்றும் வருத்தப்படுவது கிடையாது. ஒரு தாய்மொழி தாய்மொழின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த தாய் என்பது அன்பின் உருவம். அன்பு அப்படிங்கறத வந்து மொழியை தெரிந்தவள் அம்மா தாய். அதனாலதான் வந்து தாய்மொழி என்று பெயர் வந்தது. ஒவ்வொருவருக்கும் வந்து பெண்கள் வந்து வலிமை உள்ளவராக இருப்பதால் தான் ஆண்கள் வந்து எல்லா வேலைகளிலும் வெளியில போய் வெற்றி அடைய முடிகிறது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, இதே மாதிரி அவர் பாரதி என்ன பண்றாரு, 1905 இந்திய மாநாட்டுக்கு, காங்கிரஸ் மாநாட்டுக்கு செல்றாரு. அப்ப போகும்பொழுது அப்ப நிவேதிதா அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுதான்னு கேக்குறாங்க. கல்யாணம் ஆயிடுதுங்கிறாங்க. அப்ப மனைவியை அழைச்சிட்டு வரலையா? மனைவிக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணும் தெரியாது, அதனால நான் அழைச்சிட்டு வரல அப்படிங்கிறாரு. நீ ஒரு மனைவிக்கே சுதந்திரம் கொடுக்காத, வீட்டிற்குள்ள இருக்கும் மனைவிக்கு சுதந்திரம் கொடுக்காம இருக்க, நீ நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுக்க போற, மக்களுக்கு எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுக்க போற என்று நிவேதிதா கூறி, மன வலிமை இப்படி இருக்கணும், நம்ம எப்படி அவர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத, அந்த மன வலிமையை வந்து அவங்கதான் அவங்களுக்கு முதல்ல பாரதியாருக்கு தெரியப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கடையத்துல வந்து உங்க மனைவி செல்லம்மாளை பார்க்கறதுக்கு போறாரு. பார்த்துட்டு வரும்பொழுது செல்லம்மா காலை தொட்டு கும்பிடுறாரு. அப்ப அவங்க நண்பர்கள்லாம் சொல்றாங்க, ஏன் காலை தொட்டு கும்பிடுறீங்க, உங்களை விட சின்னவங்க இல்லையா, மனைவி இல்லையா, காலை தொட்டு கும்பிடலாமான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, அதாவது அவள் வந்து ஒரு பெண் இல்லைன்னு சொன்னா, இந்த இதுல வந்து நான் வந்து ஒரு யோக கவிஞனாக நான் வந்திருக்கவே முடியாது, இந்த லோகத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. ஆகையினால் ஒரு பெண் தான் வந்து ஒரு பெண்ணாலதான் நான் இந்த பாரதியாக நான் வந்து நாட்டுக்கு வந்திருக்கிறேன். ஒரு பெண் இல்லை என்றால் அது நமக்கு வந்து வாழ்க்கை என்பதே ஒண்ணுமே கிடையாது, பாரதியே கிடையாது. ஆகையினால தொட்டு கும்பிட்டதுனால தப்பு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு நண்பர்களுக்கு சொல்றாங்க. ஆகையினால ஒரு மன வலிமை என்கிறது பெண்ணுக்கு இருக்கு. அத வந்து நம்ம வந்து நான் சொல்ல முடியல, அப்ப வெளிப்படுத்தவும் மாட்டாங்க. அதை வெளிப்படுத்துறதுக்கு வழியை நாம் அந்த ஆண்கள் காண்பிப்பதும் கிடையாது. அந்த நாள் இந்த நாள் வரை அவங்க வந்து ஒரு சுமைதாங்கியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார்களே ஒழிஞ்சு, சுமைதாங்கிக்கு என்ன மரியாதை உண்டு அந்த மரியாதை தான் பெண்களுக்கு இருந்து வருகிறது என்று கூறி நான் இதுவரை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். மாமி பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி அடி பொறிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. அருமை மாமி, அருமை. நன்றி. அடுத்து சிவகனி தயாரா? சிவகனி நீங்கள் துவங்கலாம். அனைத்து தமிழ் தென்னை உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம புதுமை படைப்போம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து தினம் தினம் புதியதாக தான் பிறந்த மாதிரி உணர்றோம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட இருந்து புதுசா வந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம நிறைய சான்றுகளை பார்க்கலாம். இந்த புதுமை வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு படைப்பாற்றலை வந்து வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். இப்போ நம்ம சாதாரணமா சாப்பிடுற அந்த சிப்ஸ், அது ஆங்கிலத்துல தான் சொல்லணும், இந்த உருளைக்கிழங்கு இந்த இருக்கும் இல்லையா, அது வந்து முதல்ல ஒரு
வறுவல். நன்றி. ஒருத்தர் வந்து கடைக்கு போயிட்டு உருளைக்கிழங்கு அந்த உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிடுவதற்காக கேக்குறாரு. அப்ப வந்து அந்த நபர் தயாரிக்கும் நபர் என்ன பண்றாருன்னா, அத வந்து மொறுமொறுன்னு இல்லாம கொண்டு வந்து குடுக்குறாங்க. அதற்கப்புறம் இது மொறுமொறுன்னு இல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாரு. அதற்கப்புறம் எகெயின் வந்து அந்த வடிவத்த மாத்தி திரும்பவும் கொண்டு வந்து குடுக்குறாரு. அப்பவும் அவருக்கு அந்த மன திருப்தி வந்து அடையல. திரும்பவும் கொண்டு வந்து குடுக்குறாங்க. இதுல உப்பு, காரம் சரியா இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாரு. மறுபடியும் இந்த மாதிரியே ஒரு சாதாரண சாப்பிடுறதுக்கு இந்த மாரி பண்ணும்போது அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. வாடிக்கையாளருக்கு. அதுக்கப்புறமா அந்த தயாரிக்கும் நபர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப நேரம் யோசிச்சு இந்த வடிவத்தையும் இத வந்து கொஞ்சம் மெல்லியதா போட்டுட்டோம்னா சாப்பிடுவதற்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த மாதிரி புதுமைய கையாளணும்னு சொல்லிட்டு ரொம்ப மெல்லிய தடவலா வந்து போட்டு அதற்கப்புறமா உப்பு, காரம் எல்லாம் போட்டு கொண்டு வந்து குடுக்குறாரு. இது வந்து நீங்க எதிர்பார்த்த விதமா இருக்காது. ஆனா அதை விட புதுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பிடும் நபருக்கு குடுக்கும்போது, அவருக்கும் வந்து ஒரு மனசுல வந்து ஒரு மன நிறைவு ஏற்பட்டு, அதற்கப்புறமா அத அவர் வந்து சாப்பிடுறாரு. இப்ப அந்த அந்த விற்பனை தான் வந்து அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, 23 கோடிக்கு மேல அ இந்த உணவு வந்து தயாரிச்சு எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு சாதாரண விஷயம் தான் இது. இது வந்து ஒரு மனிதனுடைய ஒரு சின்ன ஒரு புதுமை தான். இத இது வந்து யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன் லேக் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஊழியர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் நியூயார்க்ல இருக்கார். இத பத்தி ஆராய்ச்சி இப்போ ஆராய்ச்சி பண்ண விளைவு என்னன்னா, இந்த சாதாரண உருளைக்கிழங்கு தடவல் தான் வந்து நம்ம தேசிய உணவா அறிவிக்கிற அளவுக்கு இருக்காமா. இத ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் நம்ம ஆதிகாலம் தொட்டே பார்த்தோம்னா சக்கரம் கண்டுபிடிச்சது 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. இந்த சக்கரம் பாத்தீங்கன்னா ஒரு தேருக்கு போடுறதாகட்டும், மாட்டு வண்டிக்கு பயணிக்கிறதாகட்டும், அது எவ்வளவு ஒரு புதுமையை கண்டுபிடிச்சிருக்கு. சாதாரண சக்கரம் தான். அது எந்த வகையில நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதுல வந்து மனிதர்கள் வந்து புதுமையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் மை தொட்டு எழுதிய பேனாக்கள் வந்து நம்ம அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துலதான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிறவரோட ஒரு தேடலின் விளைவாதான் வந்து அச்சு எந்திரம் அப்படிங்கறது கண்டுபிடிச்சாங்க. அந்த அச்சு எந்திரம் மூலமா தான் இப்ப நம்ம நிறைய அறிவு பொக்கிஷங்கள் எல்லாம் வந்து எடுத்துக்க முடியுது. இதற்கு காரணம் வந்து அவர்தான். அதற்கப்புறம் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் எல்லாருக்குமே தெரியும். அவரு தொலைபேசியை கண்டுபிடிச்சது அவருடைய புதுமையின் தேடல் தான். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டே போலாம். புதுமையின் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற தேடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆற்றல், அந்த திறமை, ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒரு புதுமை இருக்கும். அதை நம்ம தேடி பார்க்கணும். அது வந்து நம்ம ஒரு புதிய விஷயத்த வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த சூழ்நிலை தான் வந்து நம்மளை புதுமையை வந்து கண்டுபிடிக்க வைக்கும். ஒரு புதிய விஷயத்த வந்து நம்ம முயற்சி பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற திறமை வந்து வெளிப்படும். ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போதே அந்த வாழ்க்கையில நம்ம என்ன அனுபவத்தை கத்துக்கிறோம், அந்த அனுபவம் தான் வந்து ஒரு புதுமையை படைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் நம்ம ஒரு தோல்வி வந்துருச்சு நம்ம பண்ணும்போது அப்படின்னா, அந்த தோல்வியை பார்த்து நம்ம வந்து பயந்துக்க கூடாது. அதுக்கான கேள்விகளை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் எழுப்பிட்டே இருக்கும்போது நமக்கு அது ஒரு நல்ல வெற்றியா மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறமா ஒரு சின்ன சின்ன சறுக்கல் கூட நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது வந்து ஒரு வெற்றி படிக்கட்டுகளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட புதுசா போய் பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தயங்குவோம். யாருன்னே தெரியாதவங்க கிட்ட பேச நம்ம நினைக்க மாட்டோம். ஒரு பயணத்திலேயே ஆகட்டும், எங்கேயா இருந்தாலும் சரி. ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கூச்சம் தவிர்த்து மற்றவர்களோட நம்ம பேசும்போது புது உறவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம எளிதா வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அந்த நட்பு அப்படிங்கிற ஒரு உறவு வந்து புதுமையை படைப்பதற்கான ஒரு உந்து சக்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதனால வந்து நம்ம நட்போட இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மாற்றத்துக்கு தயாரா இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தோல்வி அப்படின்னு வந்துச்சுன்னா, அத வந்து ஒரு எதிர்மறையா பார்க்காம, அதையே நேர்மறையா மாற்றுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத சிந்திச்சோம்னா, அங்கிருந்து நம்ம ஒரு புதுமையை கண்டுபிடிக்கலாம்.
அதற்கப்புறம் நம்ம ஒவ்வொருவருமே வந்து வெற்றியை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு உதாரணமா மாரத்தான சொல்லலாம். மாரத்தான் பாத்தீங்கன்னா, ஒரு சில தூரம் கடந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு வெற்றி இருக்கும். அந்த ஒரு அந்த எல்லைக்கோட்டை தாண்டிட்டாங்க அப்படின்னா, அதற்கு ஒரு மகிழ்வோட அந்த எல்லைக்கோட்டை தாண்டுவாங்க. அப்ப வந்து அவங்களுக்கான ஆற்றல் அதிகமா இருக்கும். அது இன்னும் சிறப்பாக அந்த இலக்கை நோக்கி அடையறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து புதுமையை படைப்பதற்கு கையாளலாம். இப்ப நம்ம ஒரு வாழ்க்கை வந்து புதுமையா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் நன் நம்ம வந்து கொஞ்சம் காத்திருப்பது அப்படிங்கிறது அது எல்லா நேரத்திலயும் முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஒரு விஷயத்த எதிர்நோக்கி போகும்போது காத்திருப்பது அப்படிங்கிறது அவசியம். அ நெறைய பேர் வந்து அந்த காத்திருத்தல் வந்து பண்ணாதனால, அவங்க அந்த வெற்றியை நோக்கி போறதில்ல. அவங்களுக்கான ஒரு புதிய சிந்தனைகளும் உருவாகுவது இல்லை. அதற்கப்புறம் ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா, அந்த நோய் சரியாகும் அப்படிங்கறக்கான வைத்தியத்த பார்க்கிறத விட, அந்த பயம் அப்படிங்கிறது அவங்கள வந்து கொன்றும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அச்சத்தை தவிர்த்து நேர்மறையான எண்ணத்தை வந்து வளர்த்துக்கணும். அதற்கப்புறம் நம்ம தினந்தோறும் வந்து நம்பிக்கையோட பிரார்த்தனைகளை வந்து கையாண்டோம் அப்படின்னாலே, நமது போராட்டங்கள் எல்லாமே ஆசீர்வாதங்களாக மாற்றப்படும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும். அ அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கான அந்த இறையாற்றல் வந்து நமக்குள்ள வரும். நமக்குள்ள இருக்கிற ஒரு மனக்கதவ திறந்தோம்னா, நமக்கு நேர்மறையான எண்ணங்கள் வந்து நம்மகிட்ட வரும். அப்ப நம்ம புதிதா வந்து ஒரு கற்பனைய வந்து தொடங்குறதுக்காகட்டும், ஒரு புதிய சிந்தனை வந்து நமக்குள்ள வரும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளையுமே தொடங்கும்போது, நமக்கு நாள் வந்து புதுமையா தான் இருக்கும். அப்புறம் நம்ம எந்த ஒரு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும், அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள நம்ம தேர்ந்தெடுத்து, இத வந்து நம்ம எப்படி கையாள்வது அப்படின்னு நம்மளோட மனச வந்து பக்குவப்படுத்தி, பழக்கப்படுத்திட்டனாலே, நமக்குள்ள ஒரு புதுமை வந்து பிறக்கும். இப்ப நம்ம மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, எல்லா இடத்துலயுமே ஏதாவது ஒரு நெருக்கடிகள சந்திச்சுட்டு தான் இருப்போம். நம்ம நெருக்கடிகள் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவம் தான் வந்து நம்மள எப்படி வெற்றியாளரா மாற்றதுக்கான ஒரு காரணமா இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டாலே, அதுவே நம்மளுக்கு ஒரு புது துணிச்சல தான் குடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவண்டு போகாம, அதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறத நோக்கி பயணிச்சோம்னாலே, நம்மளுக்குள்ள வந்து ஒரு புதுமை வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு புதுமைய வந்து நம்ம நிகழ்த்தணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில விதிகள் எல்லாம் சொல்றாங்க. அதாவது புதுமை அப்படிங்கிறது ஒரு ஒற்றை சம்பவம் அல்ல. இப்ப எனக்கு வந்து நான் ஒரு புதுமை படைக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அது என்னால மட்டும் முடியாது. அதுக்கு காரணம் வந்து ஒரு கூட்டு முயற்சின்னு தான் சொல்லலாம். இப்போ பென்சிலின் அப்படிங்கிற மருந்த வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா, அந்த பெனிசிலின கண்டுபிடிச்சது மட்டும் தான் அவர் வேல. அதுல இருக்கிறது என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுனது வந்து 2 வேதியியல் அறிஞர்கள். அதற்கப்புறமா அத வந்து மருந்தா உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு அத சொல்றதுக்கே வந்து 15 ஆண்டுகளா ஆயிடுச்சாம். அப்புறம் தான் வந்து நம்ம வந்து உயிர் காக்கும் மருந்தா வந்து பெனிசிலின வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு முயற்சி தான். அப்ப ஒரு கூட்டு முயற்சி இருந்தா தான் புதுமைய படைக்க முடியும். அப்புறம் நம்ம புதுமைக்கு வந்து ஒரு புது வழிய தேடணும். இப்போ அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த ஐடியாவ வச்சுட்டு அ எ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்கு. அத வந்து நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கி ஒரு நிறுவனத்த, ஒரு கடைய நடத்தணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, அது முடியாது. அதற்கு அந்த அ அந்த கருவிய வந்து வாடகைக்கு வாங்கிட்டு வந்து, நம்ம அதுல வந்து ஒரு தொழில் செய்தோம் அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு புதுவிதமான ஒரு ஐடியா சிந்தனையா தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு புது வழி தேடணும் புதுமைக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம கம்ப்யூட்டர் கணினி எடுத்துட்டீங்கன்னா, அது சார்லஸ் பாப்பேஜ் அவரு தான் கண்டுபிடிச்சாரு. முதல்ல வந்து அது சாதாரண கணினியா இருந்தது. அதுக்கப்புறம் நவீன கணினியா மாறுச்சு. இப்ப நம்ம நம்மளுடைய கையளவிலேயே இருக்கக்கூடிய கணினியா நம்ம இன்றளவும் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு எல்லாம் வந்து புதுமை அப்படிங்கிறது ஒரு ஒற்றை வார்த்தையினால வந்து வராது. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் திறமை வந்து எல்லா இடத்துலயும் நம்ம தேடணும். இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட வந்து ஒரு குறைய வந்து சொல்றாங்க அப்படின்னா, அந்த குறைய வந்து நம்ம நிறையா மாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அத நம்ம அ கேட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல திறமை வந்து எல்லா இடத்துலயும் தேடணும். இவங்க வந்து நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பாராட்ட மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மனால முன்னேற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியாது. அதற்கப்புறம் புதுமை அப்படிங்கிற பாதை வந்து மாறிட்டே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப Google வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணது வந்து ஏதாவது ஒரு தேடலுக்கான
அதை மட்டும் தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டும் நம்ம உபயோகப்படுத்தியிருப்போம். இப்ப கூகுள் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு ஸ்டோரேஜுக்கு ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த மெயில் அனுப்புறதாகட்டும், இந்த மாதிரி நம்ம புதுசா யுத்திகளை கையாளும் போது மட்டும்தான் நம்ம வந்து புதுவிதமான சிந்தனைகள் நமக்குள்ள நிகழ்த்த முடியும். அப்படி நம்ம கிட்ட ஒரு புதுசா ஏதாவது நம்ம நிகழ்த்தணும்னா நம்ம நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டுக்கணும். இதனால வந்து என்ன நடக்குது, இதற்கப்புறம் வந்து என்ன பின்விளைவுகள் அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி செஞ்சாலே புதுமை வந்து பிறக்கும். இது நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு இயற்கை கிட்ட இருந்தே நம்ம நிறைய விஷயத்த நம்ம கத்துக்கிறோம். ஒரு இயற்கையில ஒரு பூ மலருது அப்படின்னாலே, அந்த மலருவதற்கான ஒரு படைப்பு எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம உற்று நோக்கும் போதே தெரியும். அது மட்டும் இல்லாம நம்மளே ஒரு மிகப்பெரிய சக்தி தான். நம்மகிட்ட இருக்கிற நிறைய பிரபஞ்ச ஆற்றல் இதெல்லாமே நமக்கான ஒரு புதுமையை படைக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த புதுமை படைப்பம் பற்றி ஒரு சின்ன கவிதை. புதுமை படைத்திட புதிதாய் பிறந்திடு. புதிதாய் தொடங்கும் புதுவித நாளில் புதிதாய் பூக்கும் பூக்களாய் மலருங்கள். இதுவென ஆராய்ந்து இயற்கையின் ஆற்றலை புதுமை படைக்க புத்துயிராய் பெற்றிடுங்கள். உணர்வால் தோன்றிடும் உலகை உயர்த்திடும் நாளும் முனைந்திட நம்மில் திறனதை ஆளும் உலகினை அழகாய் மாற்றிட புதுமை வாழ்விலே புகழையும் சேர்த்திடும் துளிர்த்திடு மனத்திலே புதுமையை புகட்டிவிட. வாய்ப்பு கொடுத்த நட்புகளுக்கு நன்றி. நன்றி நன்றி சிவகனி. நிறைய ஆங்கில வார்த்தை அப்படியே தெளிச்சு விட்டுட்டீங்க. அடுத்த தடவை பார்த்து இது பண்ணிக்கலாம். அதுவும் கடினமான சொற்கள்லாம் இல்லை, எளிதான சொற்கள் தான். அதுல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் முதல்ல அப்படிங்கிறதுக்கு அது மாதிரிலாம் சொன்னீங்க. பரவாயில்ல, திருப்பிக்கலாம், பார்த்துக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை, நம்ம மாத்திக்கலாம் அது என்னன்ட்டு. அடுத்து ஆனந்தி நீங்க. வணக்கம். இன்னைக்கு என்னோட தலைப்பு மரங்கள். மரங்கள் அப்படின்னா கொஞ்சம் இல்லை, ரொம்ப பழைய மரம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கோடி ஆண்டு பழைய மரம். நம்ம எப்போதுமே இப்போதைக்கு வரவே மாட்டோம், நாங்கள் எப்போதுமே பின்னோக்கியே தான் போவோம். ஏன்னா இப்போ எல்லோரும் முன்னோக்கியே போயிட்டுருக்கோமா, நம்ம பின்னாடி மறந்துடுறோம். நம்மளோட வரலாறு நம்மளோட இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம யாரும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்ல. அதுக்காக இது எங்கே இருக்குது இந்த 2 கோடி பழைய மரம், அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கேயும் இல்லை, நம்ம விழுப்புரத்தில் திருவக்கரையில் இருக்குது. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1781 ஐரோப்பாவை சேர்ந்த சொனரேட் அப்படிங்கிற ஒரு இயற்கையாளர் தான் கண்டுபிடிச்சாரு. அதை வந்து ஒரு புவியியல் பூங்காவாக இப்போ நம்மளோட அரசு வந்து 1940 அதை பாதுகாக்கிறாங்க. அந்த மரம் இப்போ எப்படி இருக்குன்னா கல் மரமாயிடுச்சு. இது எப்படி மரம் கல்லாக மாறி இருக்கும் அப்படின்னா, நான் சொல்கிறேன், அதை நீங்கள் சின்னதாக கற்பனை பண்ணிக்கோங்க. அது எப்படி இருக்குன்னா, அங்கே வந்து ஒரு நீரோட்டம் இருந்திருக்கு. ஒரு 2 கோடி ஆண்டுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய நீரோட்டமாக இருந்திருக்கு. அதான் சின்ன கற்பனைன்னு சொல்கிறேன்ல, ஒரு ஆற்றில் பெரிய வெள்ளம் போகுது. அதில் அந்த 2 பக்கமும் இருக்கிற கரையில் உள்ள மரத்தெல்லாம் வெள்ளம் போகுதுன்னா என்ன ஆகும், இந்த காற்றாற்று வெள்ளம் அடிச்சுட்டு போகும். அப்படி அடிச்சுட்டே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மரம்லாம் உடஞ்சி உள்ளே விழுந்துரும்ல. அந்த மரங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணிக்குள்ளேயே மூழ்கி அந்த மரத்துக்குன்னு ஒரு செல் இருக்கும்ல, அது என்ன ஆகுதுன்னா, அந்த கூழாங்கற்கள் களிமண் இதெல்லாம் அது மேலே படிஞ்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து அந்த சிலிக்கான் வந்து அதில் அப்படியே சேர்ந்து அது வந்து கல்லா. இது வந்து நீங்க பெரிதுபடுத்தி பார்த்தீங்கன்னா அது மரம், அது கல் இல்லை. அது எப்படி இருக்குன்னா, அந்த மரத்தை பொதுவாகவே அந்த வளையத்தை வச்சு அதோட ஆண்டுகளை கணிப்பாங்களாம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இதுவும் எல்லாமே நமக்கு முன்னாடி எது நடந்ததுன்னு தெரியாதுல்ல. அதனால ஒருத்தங்க ஒரு கருத்துல என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு காரணமா இருக்கு. அப்ப இப்ப சொன்ன காரணத்தோட ஒப்பிட முடியுதுல்ல. உடைஞ்சு கடந்தது அது இப்படி ஆகி மரம் தான், அதோட மரப்பட்டைகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா கல்லாயிடுச்சு. இப்ப அந்த ஆறு வந்து பெருசா ஆறா இல்லை. இதுல மொத்தம் வந்து ஒரு 200 மரத்துண்டுகளுக்கு மேல இருக்குது. மொத்தம் 247 ஏக்கரை அதை பரப்பளவுல பராமரிச்சுட்டு வராங்க. கண்டிப்பா போகணும், நம்மளும் பார்க்கணும், பின்னாடியும் சொல்லணும். அது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இதை மாதிரி தான் சின்ன துண்டுகளாக அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே முதுகுலமா நிறையவே கிடக்கு. இதுக்கு பக்கத்தில் இப்போ அந்த ஆறு ஓடி இருக்குன்னு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு
முன்னாடி செல்லும் பார்க்கறதுக்கு அவ்வளவா இருக்காது, இது குழுவா போங்கங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது அங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும், ஒரு கிலோமீட்டர்ல இருக்குதான். அது எப்படின்னா படிம பாறையா இருக்கு. எல்லாமே வந்து ஆய்வாளர்கள் சொல்றதுதான். என்னன்னா அதுல உள்ள மண் படிமம் என்னன்னா நமக்கு விரலாலேயே நோண்டினா தான் அந்த மண்ணு கொட்டும். அதுவும் அந்த நீர் ஓட்டத்தை வச்சு கணிச்சதுல அதுவும் வந்து அப்படிதான் இருக்கு. நான் அந்த புகைப்படம் அனுப்பல, இந்த கல் புகைப்படம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது வந்து இங்க நிறைய கிடக்குதா. இதே மாதிரி இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா சாத்தனூருங்கிற இடத்துல ஒரே ஒரு மரம் பாத்தீங்களா, தெரியுது பாத்தீங்களா, இது ஒரே ஒரு மரம் அப்படியே ஒரு 18 அடி மீட்டருக்கு இருக்கு. அது ஃபுல் முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த கல்லா போயிடுச்சு. தெரியுதா, இது ஒரு மரம் மட்டும்தான் அந்த சாத்தனூர்ல இருக்கு. இது மாதிரி நிறைய துண்டுகள் கிடைக்கல. இப்ப சில இடங்கள்ல கிடைக்குதுங்கிறாங்க, அதை ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க. எனக்கு பெருசா எனக்கு புகைப்படம் கிடைக்காதனால இந்த 2 மட்டும் எடுத்தேன். நம்ம எப்போதுமே ஒண்ணு தேடினோம்னா நம்ம முகநூல் நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுக்கும்ல, அதுல இப்படி போயிட்டே இருக்கிறப்ப கிடைச்சதுதான் இது. இது என்ன பாத்தீங்கன்னா பொத்தன் புலி மரம். இது வந்து ராமேஸ்வரத்துல இருக்கு. இதுவும் கொஞ்சம் பழசுதான். என்னன்னா ஒண்ணும் இல்லை, ஒரு 700 ஆண்டுகள் பழையது. ஒரு 25 தலைமுறை தாண்டி வந்திருக்குதான். ராமேஸ்வரத்துல அந்த பேருந்து நிலைக்கு பக்கத்துல இருக்குதான். இதை வந்து பொதுக்க மரம் கூட சொல்லுவாங்களாம். தமிழ்ல சொல்லணும்னா பெருக்க மரம், ஆனைப்புலி மரம் அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம நாட்டை சேர்ந்தது இல்லை. இது வந்து மடகாஸ்கர்ல இது வந்து ஒரு 8லேருந்து 9 வகை இருக்குங்கிறாங்க. மடகாஸ்கர்ல 6 வகை இருக்குதான், ஆப்பிரிக்கால இருக்குது, அரேபியால இருக்கு. இதெல்லாம் எப்படி இங்க வந்திருக்கும்? அன்னைக்கு நான் சொன்னால அதிகமானவரை முன்னோர் போய் கரும்பை பார்த்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு, அது மாதிரி இது எதுக்கு வந்திருக்குன்னா, இது வந்து பொதுவா வந்து குதிரைகள் வந்து இதோட இலை அந்த தலைகள் எல்லாம் தான் சாப்பிடுமா. அதனால அரேபியாலேருந்து குதிரையை இறக்குறப்ப அந்த குதிரைக்கு சாப்பாடு வேணும்ல. இப்பெல்லாம் நம்ம வெளிநாட்டிலேருந்து நாய்க்குட்டி இறக்குறோம், அதுக்கு உணவு எடுத்துட்டு வரோங்கிறோம்ல, அதெல்லாம் நாங்கள் எங்காலும் முன்னாடியே பண்ணிட்டாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அது வந்து அதை இங்கே வந்து அந்த குதிரைக்காக அதுங்க உணவுக்காக இதை விதைச்சிருக்காங்க. அது பொதுவாக நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டு எல்லை பகுதியில் தான் நிறைய இருக்குது. இது இப்போ பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் இருக்குது. இது வந்து அந்த ராமேஸ்வரம் சுற்றிலே நிறைய இடம் இருக்குது. ஆனால் இது வந்து பராமரிக்கிறதுக்கு தெரியலை. இப்போ கொஞ்சம் வந்து இது ரொம்ப அழிவின் விளிம்பில் இருக்குன்னு இதை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. இது வந்து குதிரைக்கு உணவு மட்டும் அப்படின்னு இல்லை, இது வந்து யானைக்கும் ரொம்ப இதுவான். இது வந்து 1000லேருந்து 2000 வருஷம் வரைக்கும்லாம் வந்து இது ரொம்ப பழமையா இருக்குமா. ஆப்பிரிக்க நாட்டில் இது ரொம்ப முக்கியமா இருக்குது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது பார்க்க பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்கு. இதை யானையோடையும் தொடர்பு படுத்தி சொல்றாங்க, அதையும் கேளுங்க. இது வந்து ஆழமா வேறு போகுமா, அதனால தண்ணியை நிறைய உறிஞ்சிக்குமா. ஒரு மரம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெரிய மரம் 1,20,000 தண்ணியை வந்து இது வந்து பிடிச்சி வச்சுக்குமா. அப்போனா எவ்வளோ பெரிய நீர்த்தேக்க தொட்டின்னு பார்த்துக்குங்க. அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த யானை இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து அந்த கால் நரம்புல வந்து அந்த உணர்வு சக்தி நிறையா இருக்கும்பாங்களே, அது எப்போதும் தண்ணியை தேடிக்கிட்டே போகும்ல. அப்போ தேடிட்டு போகிறப்ப தரையில் இருக்கிற தண்ணியை வந்து காலாலையும் அந்த தந்தத்தாலையும் நோண்டி தண்ணி குடிக்குமா. அப்படி தேடி கிடைக்காப்ப இந்த மரத்தையும் அது விடாதான். ஏன்னா தண்ணி தான் இவ்வளோ இருக்குல்ல அந்த தண்டுல. அதனால என்ன பண்ணுமா, நம்ம கரும்பு உரிச்சு திங்குற மாதிரி கருக்கிற மாதிரி இதையும் வந்து பறித்து அந்த இதை கரும்பு சக்கை மாதிரி சாப்பிடுமா. ஆப்பிரிக்காலையும் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள்லாம் தண்ணி கிடைக்காத நேரத்தில் இந்த மரத்தோட இதெல்லாம் வந்து எடுத்துதான் இதை வந்து காப்பாற்றணும். யானையை மட்டும் எதுக்கு வந்து காடு யானை அழிச்சோம்னா காட்டை அழிப்போம்னா, அது பாருங்க யானை தண்ணியை வந்து முதல்ல அது தேடுது, அதோட உணர்வால தேடுது, அதோட உழைப்பால அதை நோண்டுது. அது மட்டும் குடிக்காம இந்த விலங்கா இருந்தாலும் யானை குடிச்சிட்டு போன தண்ணியில குடிக்குமா. நம்ம இப்ப காசு கொடுத்து தண்ணி வாங்குறதுனாலதான் நாம தவிச்சதை கூட தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறோம். நல்ல வேலை யானைக்கு அதெல்லாம் தெரியல. இதுல வந்து யானை ஊருக்குள்ள பூந்துருச்சுங்கிறோம். அதுக்கு நம்ம ஒரு காரணம் வச்சிருக்கோம். மக்கள் தொகை பெருகினதுனால நாங்க வந்து காட்டை கொஞ்சம் எடுத்துக்கிறோம்னு. ஏன் எனக்கு தான் நிறைய பேர் இருக்கேன், உன் வீட்டை நான் எடுத்துக்கிறேன்னா நம்ம அடிச்சேன்னு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அது நம்மளை தூக்கி அடிச்சுட்டு போயிடும். அதனால அது யானையை காப்பாற்றணும்னா நம்ம நாட்டே இல்லை காட்டையும் காப்பாற்றின மாதிரி. இதை மாதிரி எடுத்துகிட்டே போகிறப்ப இவ்வளோ பேசுகிறேன், அப்புறம் நான் சென்னையிலேருந்து அடையாரை பற்றி பேசலைன்னா எப்படி. அடையாரோட ஆலமரம் இது பார்த்தீங்கன்னா 450 ஆண்டுகள் பழசு. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 63,000 அடி சதுர அடி இது பறந்துருக்குதான். அதோட அது முக்கியமான மரம் விழுந்து 2-3 புயல்ல சேதம் அடைஞ்சாலும் மற்ற விழுதுகள் வந்து அந்த இதை வந்து அப்படியே பராமரிச்சுட்டு வராங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் உள்ள பெரிய ஆலமரம்னு, அது எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு காடே இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்னன்னா ஒரு கின்ன சாதனையிலே இடம் பெற்று இருக்குதான். 1909 கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இந்த மரத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில், ஹவுராவில், ஜிப்பூரில் உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாவரவியல் பூங்காவில் இருக்குது. ஒரு மரம் ஒரு ஊரையே கொண்டு வந்திருக்கு. அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் மரம் நடணும்னு. அடுத்து இப்படியே போனோம்னா கொஞ்சம் உலகில் நேரம் இருக்குல்ல, இன்னும் 2 உலக அளவுக்குள்ள கொஞ்சம் போயிடுவோம். நம்ம உள்ளூர்லேயே பார்த்துட்டோமா, கொஞ்சம் உலகத்துக்கும் போவோம்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. இது வந்து அந்த சன்லேண்ட்ங்கிற ஒரு தனியார் இதில் இருக்குது. இது ஒரு 1600 ஆண்டுகால பழமையான மரமா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் உள்ளேயே இருக்கலாமா. அதை இப்போ வந்து ஒரு மதுபான விடுதி மாதிரி வச்சுட்டு சின்ன ஒரு கூட்டம் மதுபான உல்லாச விடுதி மாதிரி அது வச்சிருக்காங்க. மணி ஐயா, நான் தமிழ்ல யோசிக்கிறது எழுதி வச்சுட்டு வேற பேசுறேன். அது மாதிரி ஒன்று வந்து அதை இது பண்ணி வச்சிருக்காங்களா. அதுக்குள்ள பாருங்களேன், ஒரு மரம் தான், ஆனால் ஒரு 40-50 பேர் உள்ள இருக்கலாமா. அது யானை மரம்னு சொல்றதுக்கு கூட இந்த ஒரு காரணம் வந்து சொல்றாங்க. ஏன்னா யானையோட இது மாதிரியே இருக்குமா. அப்புறம் மறந்து போயிட்டேன், நம்ம தஞ்சாவூர்ல சிவகங்கை பூங்காவில் இருக்குதான், நானும் பார்க்கல, அடுத்த தடவை போனால் யாராவது பாருங்க. அந்த மரம் வந்து யானையோட நகம் இருக்குல்ல, அது மாதிரியே இருக்குதான். அதனால அது யானைக்கால் மரம்னே அதுக்கு பேர் வச்சிருக்காங்களாம். அந்த பொந்தன் புலி மரம் சொன்னல, அது வந்து நம்ம சிவகங்கையிலையும் இருக்குதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று துளே மரம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் ஓப்சாக்காவில் உள்ள சாண்டா மரியா டெல்லில் இருக்குது. இது பேர் துளே மரம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல பெரிய மரம். ஒரு 1500 2000 ஆண்டுகள் பழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு 138 அடி உயரம் இருக்குமா, 130 அடிக்கு உயரம் இருக்குமா. அந்த விட்டோன்னு பார்த்தீங்கன்னா 14 மீட்டருக்கு மேலே இருக்குமா. இவ்வளோ இது போக இன்னும் நிறைய பழமையான மரம், பெரிய மரம்லாம் இருக்குது. இப்போ நம்ம பெரிய நாடி உள்ள சந்ததியர்களுக்கு தண்ணியையும் இந்த மாதிரி மரத்தையும் இதையும் தான் நம்மளால் கொடுத்துட்டு போக முடியும். அதனால நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக மரம் வளர்க்கணும். மரம் வந்து நமக்காக மட்டுமல்ல, நம் சந்ததியருக்காகும். நன்றி. நன்றி ஆனந்தி, நல்ல தகவல்கள். நன்றி. அடுத்து உமா தயாரா? தயார். துவங்கலாம். நன்றி. நான் ஒரு முறையும் தமிழ்நாட்டையும் தமிழனுடைய பண்டைய ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த வாட்டி நான் எடுத்திருக்கிற தலைப்பு பண்டைய தமிழ் வாணிபம். இதுக்கு வந்து நான் சாந்தா மாமிக்கு தான் நன்றி சொல்லணும். போன முறை இந்த போட்டா போட்டி பாட்டு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல வந்து தமிழ் வசனங்கள் பேசலாம் இல்ல பாட்டு பாடலாம் அப்படின்னு இருந்தது. அதுல வந்து நான் தமிழ் வசனம் பேசினேன். பூம்புகார் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல வர கண்ணகியோட வசனம் பேசினேன். அதுல கண்ணகி சொல்லுவா, கண்ணகியோடைய நான் யார் ஒரு உரை நிகழ்த்துவா. நான் வந்து பூம்புகாரை சேர்ந்த மாசாத்துவானின் மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கூட நிறைய வாட்டி கேட்டிருப்போம் இந்த வசனம்லாம். சோ அதனால இந்த நிறைய வார்த்தைகள் அது வந்து ரொம்ப ரொம்ப பழைய தமிழ் இல்லை அப்படின்னாலும் இப்போ இருக்கிற தமிழே நம்மளுக்கு நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. அதுல மாசாத்துவான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவா. அதுக்கு என்ன நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். நான் நிறைய பேர் சொல்ல கேள்வியும் பட்டிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? கடல் வாணிபம் செய்பவன். ஓகே, பாதி சரி. அதுல மாசாத்துவான் அப்படிங்கறது வந்து வாணிபம் செய்பவர்கள், கடல் வாணிபம் செய்பவர்கள் இல்ல, நில செய்பவர்கள் வந்து அந்த காலத்துல வந்து சாத்து மூட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர்கள் காலத்துல வந்து நிறைய விதமான வணிகம் நடந்துட்டு இருந்தது. ஐ மீன் பண்டைய தமிழகத்திலேயே நிறைய ஒரு 2-3 கூல வாணிகம், அறுவை வாணிகம், ஓலை வாணிகம், பொன் வாணிகம் இதெல்லாமே வந்து அந்த காலத்துல நடந்திருந்தது. திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொன்னதும் தமிழ் தான். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படின்னு சொன்னதும் தமிழ் தான்.
அப்படிப்பட்ட தமிழ்ல நிறைய விதமான வணிகர்களும் வாணிபமும் நிறைய நடந்திருக்கு. இது முன்னாடி காலத்துல இருந்தே நடந்திருக்கு. பல்வேறு வணிக குழுக்கள் வந்து இருந்திருக்காங்க. அதுல வந்து நானா திசையாயிரத்து 500 அப்படின்னு சொல்லிட்டு சோழர்கள் பத்தி படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல உடையார் புத்தகம் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மணி கிராமத்தார், அஞ்சு வண்ணத்தார், வளஞ்சியர், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி கூல வாணிகம் அப்படிங்கிறது வந்து கூல வாணிகம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஏதாவது நினைவுக்கு வருகிறதா? சீத்தலை சாத்தனார். சிறப்பு. சோ அவர் பேரே மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறது. சோ சாத்தன் அப்படின்னாக்கா அவர் வந்து சாத்து மூட்டைகளை வந்து எடுத்துட்டு நில வழியா ஓகே சாலைகள் வழியா பண்டமாற்றுக்கு வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தவங்க பேரு வந்து சாத்தன். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சின்ன குழுவை வச்சிட்டு இருக்கிறவங்க வந்து சாத்தன். குழுக்களை வந்து எடுத்துட்டு போறவங்க வந்து பெரிய குழுக்களுக்கு தலைமை வகிக்கிறவங்க வந்து சாத்துவான். அந்த சாத்துவான் வந்து கடல் மூலமா அவன் வந்து வியாபாரம் பண்ணினா, வணிகம் பண்ணினா அப்படிங்கறதுனாலதான் அவன் மா சாத்துவான். மா அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல பெரிய அப்படிங்கிறதுதான் பொருள் படுறது. அவன் வந்து நில வணிகன். உண்மையில பார்க்க போனா அவர் வந்து ஒரு பெரிய நில வணிகர். ஆனா கடல்ல வந்து ஒரு கடல்ல போற வணிகத்துக்கு அவர் தலைமை ஏற்று நடத்தினதுனால அவர் மாசாத்துவான்னு பேர். அவனுடைய மருமகள் நான் கண்ணகி அப்படின்னு சொல்லுவான். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது கூல வாணிகம் அப்படிங்கிறது இருக்கு. கூல வாணிகம் அப்படின்னாக்கா தானியங்கள் விற்கிறவர். மதுரையில தானியங்கள் விற்கிறவர் தான் சீத்தலை சாத்தனார். சீத்தலைங்கிற ஊர்ல அவருடைய ஒரிஜினலுக்கு தமிழ் வரல. உண்மையான தொழில், முதன்மையான தொழில் வந்து தானியம் விற்கிறது. அதுக்கப்புறம் பொன் வணிகர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அறுவை வணிகர்கள் இருந்தாங்க. அறுவை வணிகர்கள்ங்கிறவங்க வந்து துணி விற்கிறவங்க. அதுக்கப்புறம் மணியும் பொன்னும் விற்கிறவங்க இருந்தாங்க. இது தவிரவும் குதிரை வணிகர்களும் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வாணிகம் நிறைய நாட்டோட நம்ம பண்ணிருக்கோம். இதுல வந்து நம்ம சிறப்பா நிறைய வெளியில தெரிஞ்சது வந்து சோழ நாட்டு வாணிகம் தான். சோழ நாட்டு வாணிகத்துல நம்மளுக்கு நிறைய கடல் வழி வாணிகம் பார்த்திருப்போம். நிறைய அதாவது சோழர்களுடைய கடைசி சோழர்கள் வரும்போது நிறைய சீனர்களும் உள்ள வந்திருக்காங்க. ராஜராஜன் காலத்திலேயே கூட சீனர்கள் இருந்து உள்ள வந்திருக்காங்க பட்டு விற்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ராஜேந்திரன் காலத்திலயும் வந்து கிழக்காசிய நாடுகளுடன் வந்து நிறைய வாணிப தொடர்பு இருந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீனம், கம்போஜ நாடு, ஸ்ரீவிஜயம், கடாரம் போன்ற நாடுகளுக்கு வந்து நிறைய துறைமுகங்கள் மூலமாவும் வாணிக தொடர்பு இருந்திருக்கு. இதுல வந்து சிறப்பா என்ன சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிற நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணின லாவண்யா இருந்திருந்தாங்கனாக்கா எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. முத்து, யானை தந்தம், பாக்கு, சந்தனக்கட்டை, பருத்தி நூல், அப்புறம் வந்து முதல்ல சாயம் தோய்ந்த நூல் அப்படிங்கறத வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அங்கிருந்து என்ன எடுத்துன்னு வந்திருக்காங்க, இதெல்லாம் எதுக்கு மாற்றா எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா பொண்ணு இறக்கிருக்காங்க அங்கேருந்து. பொண்ணு தவிர ஒன்னும் பெருசா அவங்க வந்து வியாபாரத்துக்கு உள்ள கொள்முதல் பண்ணினதா எங்கேயும் சான்றுகள் இல்ல. நிறைய வாங்கியிருக்கலாம். இதே மாதிரி பல்லவ நாட்டிலையும் வந்து காஞ்சி, மாமல்லபுரம் இந்த மாதிரி ஊர்ல இருந்து அவங்க வாணிகம் பண்ணதுக்கான சான்றுகள் இன்னைக்கும் இருக்கு. சோழர்கள், பல்லவர்கள் மட்டும் இல்லாம பாண்டியர்கள் காலத்திலயும் வந்து கடல் வாணிபம் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. கொர்க்கை, முசிறி இந்த மாதிரி துறைமுகங்கள் வந்து பரவலா பேசப்பட்டிருக்கு. இது தவிர சேர நாட்டுல நம்மளுக்கு தெரியும், சேர நாட்டுல இருந்து நிறைய சிறப்பான பண்டங்கள் வந்து வாணிபத்துக்கு இருந்திருக்கு. நம்ம பார்க்க போனோம்னாக்கா சேர நாட்டை வந்து ஒரு பண்டைய தமிழகத்துல வந்து ரொம்ப முக்கியமான வாணிப துறைமுகமா இருந்திருக்கு. அரபு நாடுகள்ல இருந்து வர
வியாபாரிகள் வந்து முதல்ல அவங்க இடம் எடுத்தது வந்து சேர நாட்டுல தான். அங்கிருந்து அவங்க குதிரைகளை வந்து கொள்முதல் கொண்டு வருவாங்க. குதிரை வியாபாரம் அப்படிங்கறதே வந்து ரொம்ப பரவலா பேசப்பட்ட இடம் வந்து சேர நாடு. குதிரைகள் தவிர குதிரைகளுக்கு பதிலா அவங்க என்ன வாங்கிக்கிட்டு போறாங்க அப்படின்னாக்கா மிளகு, எல்லா விதமான ஸ்பைசஸ்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, மிளகு, ஜீரகம், மன்னிக்கவும், மசாலா பொருட்கள், நறுமண பொருட்கள் எல்லாமே ஏலக்காய், மிளகு, ஜீரகம், இந்த மாதிரி நறுமண பொருட்களை வந்து அவங்க பண்டமாற்றா எடுத்திருந்திருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பணம் வாங்கிட்டு பணத்துக்காக ஒரு இது வியாபாரம் பண்ணின மாதிரி எங்கேயுமே குறிப்பு இல்லை. இது தவிர வளஞ்சியர் அப்படிங்கிற வந்து தென்னிலங்கையில இருக்கிற வளஞ்சியர் அப்படிங்கிறவங்களும் வந்து திசையாயிரத்து நூற்றுவர் அப்படிங்கிற குழுவோட சேர்ந்து இயைந்து செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இவங்களோட எல்லாம் வந்து அவங்க வந்து நிறைய துணி வியாபாரம் வந்து நிறைய பண்ணிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமக்கி அரபு நாட்டினர் இதுக்கான குறிப்புகள்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாத்துலயும் இருக்கு. பட்டினப்பாலை, அப்புறம் புறநானூற்று செய்யுள், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நில வாணிபத்துல வந்து வருது. நிலம் மூலமாகவே, தரை மூலமாகவே கடந்து வாணிபம் பண்ணிருக்காங்க. இது தவிர நம்மளோட கடல் வாணிகம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் ஒரு 2 வரி சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நளிர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று செய்யுள் சொல்றது. இது தவிர நிறைய செய்யுள்கள் இருக்கு. பட்டினப்பாலை இருக்கு. அப்புறம் பட்டினப்பாலையில வந்து நிறைய செய்யுள்கள் இருக்கு. அயல் நாட்டுல வந்து இவங்க வியாபாரம் பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கு. இது தவிர கொற்கை, கொண்டி, பூம்புகார் பத்தி விட்டுட்டேன். ஆரம்பிச்சதே பூம்புகார்ல தான். பூம்புகார் வந்து ரொம்ப பெரிய கடல் துறைமுகமா இருந்திருக்கு. வணிகத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகமா இருந்திருக்கு பூம்புகார். அதுல இருந்துதான் வந்து கீழே தேசங்களுக்கு வந்து நிறைய வாணிபத்துக்கு மக்கள் போயிருந்திருக்காங்க. சோழ நாட்டு மக்கள் மட்டுமே இல்லை, எல்லாருமே சேர நாட்டை சேர்ந்தவர்களும் கூட இந்த பக்கமா மேற்குல இருந்து கிழக்கு பக்கமா வந்து அங்க அவங்களுடைய சரக்குகளை நிறுத்தி அங்கிருந்து கீழே நாடுகளுக்கு அவங்க வியாபாரம் பண்ணினதா இன்னமும் குறிப்புகள் இருக்கு. அந்த காலத்துல இலங்கையை ஆண்ட ஒரு அரசன் இருந்திருக்கான், சூரதிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன். அந்த அரசனை வந்து நம்ம மக்கள் ஜெயிச்சதாகவும், அங்க வந்து அவங்களுடைய பேரே வந்து என்னது அசநாவிகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து குதிரை வாணிகர் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்து சொல்றாங்க. அதனால இலங்கைக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய குதிரை வாணிபம் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு. இலங்கை மட்டும் இல்லாம அந்த பக்கம் பசிபிக் தீவுகளிலும் இந்தோனேஷிய தீவுகளிலும் ஜாவகத்திலையும் நிறைய வந்து வணிகம் நடந்திருக்கு. தக்கோலம், தீம்பூ, தகைசா, லவங்கம், கற்பூரம், சாதியோடு 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பொருட்களையும், இந்த வாசனை பொருட்கள் 5ஐயும் வந்து பஞ்சவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 பொருட்களையும் வந்து ஜாவகம் முதலான தீவுகளுக்கு வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு கிடைக்கிறது. நம்மளது தமிழ்நாட்டு வாணிபம் பத்தி பேசிக்கிட்டே போகலாம். இது வந்து ஒரு முன்னுரை மட்டும்தான். இன்னும் நிறைய இருக்கு. அவங்களோட கடல்சார் வாணிபம் தனியா இருக்கு, தரைசார் வாணிபம் தனியா இருக்கு, அயல் நாட்டு வாணிபம் தனியா இருக்கு, நம்மளுடைய உள்நாட்டு வாணிபமே அவங்க வந்து நிறைய அவ்வளவு பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு நான் இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே என்னோட நன்றி. அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகள்ல நம்ம சந்திப்போம். ஏதாவது உங்களுக்கு இதுல இருந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றிம்மா, நிறைய புது தகவல். ரொம்ப நன்றி. அரிய தகவல்கள் அக்கா, நன்றி. திவ்யா, நீங்கள் தயாரா? துவங்கலாம். தமிழ் திண்ணை அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதனோடு இன்றைய தலைப்பானது எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிறது. இதை வந்து சாமானிய மக்களுக்கு எடுத்து சென்ற குருவாகிய வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த தலைப்புக்குள்ள போகலாம். தமிழ்ல வந்து எண்ணங்களை பற்றிய குறிப்பு தமிழ்ல மட்டும் இல்ல, உலகத்துல நீங்க எங்கு சென்றாலுமே எண்ணம் போல் வாழ்வு அப்படிதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர்ல இருந்து
நீங்கள் யார் என்பதை எப்படி உணர்ந்து கொள்ளலாம், எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் உங்களுடைய எண்ணங்களுடைய தொகுப்பு தான் நீங்கள் என்பதை விவேகானந்தர் கூறியிருக்கிறார். பைபிளிலும் அதே போல ஒரு வாசகம் உண்டு. ஆஸ் அ மேன் திங்கத் சோ இஸ் ஹி. ஒருவன் தன்னை என்னவாக எண்ணுகிறானோ அதுவாகவே மாறுகிறார்கள் என்று. தமிழ்ல சித்த பெருமக்களுமே சதா காலமும் ஒரு இறைநிலையை அடைய வேண்டும் என்றால் அதையே நினைத்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்முடைய மனிதனுடைய எண்ணம் என்பது எதை சார்ந்து இருக்கிறதோ, எதை அதீதமாக திருப்பி திருப்பி உரை போட்டுக் கொள்கிறதோ அதுவாகவே மாறுகிற தன்மையை நம்மால் உணர முடிகிறது, பார்க்கவும் முடிகிறது. சரி, இதெல்லாம் சரி. எண்ணம் என்பது என்ன, எங்கிருந்து வருகிறது, அதோடைய மூலக்கரு எங்கே என்று நம்ம எண்ணத்தை ஆராய்வதற்கு முன்பே எண்ணம் என்பது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மிகவும் அழகான ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். இந்த உடலிலே அதற்கு முன்பே கூட தொல்காப்பியர் அவர்கள் ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு என்று வரிசைப்படுத்தி இந்த உயிரானது எப்படி அடுத்த நிலைக்கு மாறி மாறி 6வது அறிவு எப்படி மனிதனுக்கு ஏற்பட்டது, 6வது அறிவு ஏற்பட்ட ஜீவன் என்பது எது என்றால் மனிதன் என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட 6வது அறிவு என்னவென்று தொல்காப்பியர் உரைத்திருக்கிறார் என்று பார்த்தால் மனம். மனம் என்பதை உடைய ஒரு உயிரினம், அது மனிதன். அந்த மனம் என்கின்ற சொல்லிலிருந்துதான் மனிதன் என்கின்ற சொல்லே உருவானது என்று தொல்காப்பியருடைய நூலிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஆக மனிதன் என்றாலே மனம் கொண்டவர் என்பது நமக்கு தெளிவாகின்றது. இந்த மனம் என்பது என்ன, எண்ணங்கள் என்பது மனத்திலிருந்து வருகிறதா, இல்லை மனம் தாண்டி ஒரு இடத்திலிருந்து வருகிறதா, இல்லை இந்த 5 இந்திரியங்கள் என்று நாம் தமிழை கூறுகின்றோம். அதாவது பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், பின்பு தொடுதல் மற்றும் ஒரு அறிவு என்ன, 5 அறிவில் இருக்கின்றது அல்லவா? இந்த 5 அறிவிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற தகவல்களா, இதனுடைய கூட்டு விஷயமா, இதை எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவர் அழகாக ஒரு விஷயத்தை விளக்குகிறார். இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியானது எவ்வாறு இயங்குகிறது என்று பார்த்தோமேயானால் ஒரு ஜீவகாந்த அலை அல்லது ஜீவகாந்த சக்தியாக நம்மிடையே சுழன்று கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். அப்படி அந்த ஜீவகாந்த அமைப்பு என்பது எண்ணங்களோடு தொடர்பு கொள்வது எப்படி என்றால் கருமையம் என்ற ஒரு விஷயத்தை அவர் விளக்குகிறார். அதாவது ஒரு மனித உயிரானது பிறக்கும் பொழுதே அதற்கு இந்த கருமையம் என்பது ஒன்று இருக்கின்றது, அது இறைநிலையிலிருந்து இயங்குகிறது என்று கூறுகிறார்கள். இன்று வரையிலும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் தெரிவிக்க முயற்சிப்பது என்னவென்றால் இந்த உயிரானது எங்கிருந்து வருகிறது, எங்கு செல்கின்றது, இந்த மூச்சு காற்றிற்கும் இந்த உயிருக்கும் என்ன சம்பந்தம், இதை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது, இதிலிருந்து நாம் எப்படி இறைநிலைக்கு செல்வது என்று இப்படி பல அடுக்குகளில் நம்மால் பேசிக்கொண்டே போக முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மனம் என்பது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு கடல் அலையை போன்று இருக்கிறது என்று கூறுகிறார். இந்த இறை சக்தியானது நம் அனைவருக்குள்ளும் அரூப வடிவத்தில் இறைவன் வசிக்கிறார் என்பது அனைவருக்குமே தெரியும். அப்படி இறைநிலை என்பது நடுவிலே சலனமற்று அச்சலனமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்படி இங்கிருந்து வரக்கூடிய பதிவுகள் இறைவனுடைய சக்தியில் இருந்து ஒரு மனிதன் தன்னுடைய கண்ணால் காண்கின்ற, காதால் கேட்கின்ற, சுவையால் உணர்கின்ற, தொடுதலால் ஏற்படக்கூடிய அறிவு மற்றும் நுகர்தலால் ஏற்படக்கூடிய பதிவுகள், இவை எல்லாவற்றையுமே மூளை என்று நமக்கு ஒன்று இருக்கிறது அல்லவா, அது வெறுமே ஒரு பதிவு செய்யக்கூடிய கருவி என்று கூறுகிறார். அந்த மூளையானது அதனுடைய செயல்திறன் என்ன என்று பார்த்தோமேயானால் பதிவு செய்து கொள்ளுதல், காண்பதையோ கேட்பதையோ, இப்படி இந்த 5 புலன்களும் சேகரிக்கக்கூடிய தகவல்களை பதிவு செய்துவிட்டு அதை மீண்டும் எடுத்து காட்டுதல் என்ற ஒரு செயலையும் இந்த மூளையானது செய்கின்றது. இந்த மூளையும் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நியூரான் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறார்கள், அதுக்கான தமிழ் சொல் எனக்கு தெரியவில்லை. அந்த மூளையினுடைய செல் என்றே நம்ம வைத்துக் கொள்வோம். ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல்லிற்கு பரிமாற்றம் செய்யப்படக்கூடிய அந்த விஷயமானது ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் என்றே கூறுகிறார்கள். அதாவது மின்சார அலையாகவே அது பாய்கிறது. அப்படி ஒரு செல்லில் இருந்து அடுத்த செல்லிற்கு செல்லக்கூடிய அந்த ஒரு மின்சார பதிவை அலை என்று நாம் அழைக்கின்றோம். இதை மூளை
மூளைத்திறன் எப்படி செயல்படுகிறது என்று கதைக்க போனோமே ஆனால் அலையின் வடிவத்தில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். இப்படி இந்த உயிர் சக்தியானது, இந்த ஜீவனானது, இந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய இறைநிலை என்பது இந்த மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டும் பொழுது அது நமக்கு தொடர்ச்சியாக எண்ணங்களாக வருகின்றது என்று கூறுகிறார். சோ அப்படி பார்க்கும் பொழுது எண்ணம் என்றுடைய தன்மை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். சரி, மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்த்தோமேயானால் 5 நரம்பு களம், நன்றி வித்யார்களே, 5 அடுக்குகளில் அல்லது 5 விதமான வேகங்களில் நம்முடைய மூளையானது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு ஆல்பா, பீட்டா, காமா என்று பல அடுக்குகளை, அதாவது 5 நிலைகளை சொல்கிறார்கள். இதிலே மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நிலையானது என்பது ஆல்பா நிலை என்று அழைக்கிறார்கள். இதுல என்ன நமக்கு நடக்கிறது என்றால், நாம் ஒரு தியான நிலையிலோ அல்லது மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில, எந்த விதமான பரபரப்பும் இன்றி, எந்த விதமான சஞ்சலமும் இன்றி, அமைதியான ஒரு ஒருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய மூளையினுடைய செயல்பாடு என்பது எந்த வேகத்தில் இருக்கும் என்றால் 8 - 12 ஹெர்ட்ஸ் என்று கூறுகிறார்கள். இந்த அளவிலே எண்ணங்கள் என்பது எப்பொழுதுமே நம்மை மோதிக்கொண்டே இருக்கும். எப்படி ஒரு கடலிலே தோன்றக்கூடிய அலைகளானது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்குமோ அதே போல அதிவேகமாக, அதாவது 45க்கும் மேல் இருக்கக்கூடிய அலைகளை பற்றியும் கூறுகிறார்கள். ஒருவருடைய கிரியேட்டிவிட்டி என்று அழைக்கக்கூடிய கிரியா சக்தி அது அதிகமாக செயல்படும் பொழுது 45 அலைகளுக்கும் மேலாக ஒரு செகண்ட் என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு நொடி பொழுதில் 45 ஹெர்ட்ஸ் அளவில் இருக்கும் என்று கூறுகிறார்கள். இப்படி சொல்லும் பொழுது ஒரு மனிதன் சந்தோஷமாகவும் நல்ல ஒரு ஆழ்ந்த நிலையிலும் அமைதியான நிலையிலும் வாழக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லது ஒரு தியான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அலைவரிசையை ஆல்பா என்று அழைக்கிறார்கள். அது 8 - 12 ஹெர்ட்ஸ் என்கின்ற அந்த அளவிலே குறிப்பிடப்படுகின்றது. சரி, எதற்காக இதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று பார்த்தோமே ஆனால், எண்ணங்கள் என்பதை ஆராய வேண்டும் என்று கூறுகிறார். ஏன்? எண்ணங்களுடைய அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியும் சரி தாழ்ச்சியும் சரி இருக்கிறது அல்லவா? இதை இந்த விஞ்ஞானமும் ஒத்துக்கொள்கின்றது. மெய்ஞானத்தில் உள்ளவர்கள் எப்பொழுதுமே உரைத்தது இந்த ஒரு விஷயத்தை தான். அப்படியானால் மன வளத்தை எப்படி நாம் வளர்க்க முடியும் என்பதையே மனவளக்கலையாக பயிற்றுவித்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது எண்ணங்கள் இந்த ஆல்பா நிலையிலிருந்து செயல்படும் பொழுது எவ்வாறு செயல்படுகிறது என்ற ஒரு ஒப்பிடைவர் குறிப்பிடுகின்றார். ஒரு சாதாரண கண்ணாடியை எடுத்துக்கொள்வோம். முகம் பார்க்கும் கண்ணாடியாக இருக்கலாம், அல்லது நாம் சுவற்றிற்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கூடிய கண்ணாடியாக இருக்கலாம். அந்த கண்ணாடியின் வழியிலே இந்த சூரிய ஒளியானது, வெப்பமானது உள்ளே வரும் பொழுது நம்மால் ஒரு விதமான ஒரு சூடினை மட்டுமே நம்மால் உணர முடியும். ஆனால் இந்த கண்ணாடியே குவி கண்ணாடி என்று கூறுவார்கள் அல்லவா? குவி லென்ஸ் என்று அழைப்பார்கள், கான்கேவ் லென்ஸ் அல்லது கான்வெக்ஸ் லென்ஸ் என்று அழைப்பார்கள், குவி கண்ணாடி என்று அழைப்பார்கள். அந்த ஒரு குழியாடி, நன்றி, குவியாடி குழியாடி. அப்படி குவியாடி மூலமாக அதே சூரிய கதிர்களை நாம் சற்று பிடித்து கொண்டு வடிகட்டினோம் என்றால், கீழே ஒரு வெள்ளை தாளை வைத்து நாம் இந்த சூரிய ஒளியை வடிகட்டினோம் என்றால் வினாடிகளுக்குள்ளேயே அது தீப்பற்றிக் கொள்வதை நம்மால் பார்க்க முடியும் அல்லவா? இந்த ஒரு பயிற்சி என்பது எல்லாருடைய பள்ளிகளிலுமே செய்து காட்டியிருப்பார்கள். இதை போலதான் நம்முடைய எண்ணங்கள் என்பது குவிக்கப்படுகின்றது. ஆல்பா நிலைக்கு நம்முடைய மூளைத்திறன் வரும் பொழுது, அந்த 8 - 14 ஹெர்ட்ஸ் என்ற அளவீட்டிற்கு நம்முடைய மூளைத்திறன் வரும் பொழுது அந்த எண்ணங்களுடைய விரிவடையும் தன்மை குறைந்து, அதாவது எண்ணிக்கையிலே குறைபடுகிறது. ஆனால் அவருடைய திண்மையிலே, அவருடைய வலிமையிலே அது மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆகையால் தான் இந்த ஆல்பா நிலையிலே சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பலிதமாகிறது, அதற்கான சாத்தியங்கள் நம் வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக ஒரு மனிதனுக்கு இந்த ஆல்பா நிலைக்கு அந்த மனநிலை வருவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு புரிகின்றது. சரி, இப்படியும் வந்துவிட்டது. ஆனால் இதிலே ஒரு ஆபத்து உண்டு. என்னவென்றால், ஆல்பா நிலையில் உங்களுடைய எண்ணங்களுக்கு அது சாதகமான எண்ணமா அல்லது பாதகமான எண்ணமா என்பது எண்ணங்களுக்கான தனிப்பட்ட அறிவு கிடையாது.
ஆகையால் நீங்கள் பாதகமான எண்ணத்தை ஆல்பா நிலையிலே விதைத்தீர்களே என்றால் அதற்குண்டான பலனும் கிடைக்கும். சாதகமான எண்ணங்களை நீங்கள் விதைத்தீர்கள் என்றால் அதற்குண்டான பலனும் கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் இறைநிலையை அடைவதற்கும் அல்லது வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கும் எவ்வாறாக முயற்சி செய்ய முடியும்? இதற்கான அடிப்படையை அவர் கூறுகிறார். வாழ்நாளில் ஒவ்வொரு தினமும் 5 நிமிடங்களேனும் அந்த அளவிலேனும் வெறுமையில் உட்காருங்கள். வெறுமையில் உட்கார்ந்து ஒரு வெள்ளை தாளிலே வரக்கூடிய எண்ணங்களை எந்த விதமான, அதாவது இது நல்லது இது கெட்டது என்று ஒதுக்காமல் அப்படியே எழுதி பாருங்கள். 5 நிமிடம் மட்டும். அதிலே தெளிவடைந்து விடுவோம் எத்தனை வேகமாக இந்த எண்ண அலைகள் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதும் அதில் எத்தனை எண்ணங்கள் நமக்கு பாதகமாக இருக்கிறது என்பதையும் நம்மால் அளவிட்டு பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது எண்ணங்களுடைய அடிப்படை என்னென்ன என்று 6 காரணிகளை அவர் குறிப்பிடுகிறார். அதில் 1 தேவையின் அடிப்படை முதலாவதாக, 2வது பழக்கத்தின் அடிப்படை, 3வது சூழ்நிலையின் அடிப்படை, 4வது பிறர் மனத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்களால் நாம் தூண்டப்படும் பொழுது, 5வது கருமையத்திலிருந்து வரக்கூடிய அடிப்படை, 6வது காரணியாக இறைநிலை என்று கூறுகிறார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டினை நாம் பார்ப்போம். தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணங்கள் யாவை? உதாரணமாக, உணவு இருக்கிறது, நமக்கு மிகவும் பசிக்கிறது, மிகுந்த பசி இருப்பதனால் நாம் உணவை உண்ணுகிறோம், அது நம்முடைய தேவை. இது தேவையினால் எழுப்பப்பட்ட ஒரு எண்ணம். அதை தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய ஒரு செயல். எண்ணத்தினுடைய விளைவு என்பது எப்பொழுதுமே செயல்தான் அல்லவா? ஒரு எண்ணத்தினுடைய விளைவு செயலாக மாறும் பொழுது அதனுடைய சாதக பாதகங்கள் தான் தீமையையும் நன்மையும் நமக்கு பெற்று தருகின்றது அல்லவா? இந்த உண்ணும் உணவை எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த துரித உணவை உண்ண வேண்டும் என்று நீங்கள் பசியில் எப்போதுமே எண்ண மாட்டீர்கள் அல்லவா? அது ஒரு ஆசைக்காக நீங்கள் உண்ணுவீர்கள். அது பின்னாடி என்னென்ன விளைவுகள் கொண்டு கொடுக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும். அப்படி அல்லாது தேவையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம், அதனுடைய செயல், அதனுடைய சாதக பாதகங்கள் எப்படி இருக்கும் என்பது இந்த ஒரு உதாரணம். அடுத்தது பழக்கத்தின் அடிப்படையில், அதாவது சிலருக்கெல்லாம் 1 மணி அடித்து விட்டால் பசித்து விடும் அல்லவா? உணவு இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றின சிந்தனையே இருக்காது. ஏனென்றால் தொடர்ந்து ஒவ்வொரு தினமும் 1 மணிக்கு அவர்கள் சாப்பிட்டு பழகியிருப்பார்கள். இப்படி 1 மணி அடித்தவுடனே சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது என்றால் இது பழக்கத்தினுடைய அடிப்படையிலிருந்து பெறப்பட்ட எண்ணம், அதற்கு உண்டான செயல் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது சூழ்நிலை. உதாரணமாக, நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு செல்கிறீர்கள், பிரியாணியே சாப்பிட மாட்டேன், நான் உடல் இழைக்கப் போகிறேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் கல்யாணத்துக்கு சென்று விட்டீர்கள், அங்கே விதவிதமான அறுசுவை உணவு இருக்கிறது, முக்கியமாக பிரியாணியும் இருக்கிறது. போடா மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுருவோண்டா என்று சொல்லிவிட்டு நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொண்டு அந்த பிரியாணியை ஒரு வெட்டிட்டு வந்து விடுவோம் அல்லவா? இது சூழ்நிலையினுடைய எண்ணம் நமக்கு வருகின்றது. அடுத்தது பிறர் மனம் தூண்டுதலால் ஏற்படக்கூடிய எண்ணங்கள். உதாரணத்திற்கு, வெகு நாட்களாக நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடத்தை கதைக்க வேண்டும் அல்லது பேச வேண்டும் என்று எண்ணியிருப்பீர்கள். அவர்களுக்கும் அந்த எண்ணம் வந்திருக்கலாம், அல்லது நீங்கள் நினைத்ததால் அவர் உங்களை தொடர்பு கொண்டிருக்கலாம், அல்லது அவர்கள் நினைத்ததால் நீங்கள் அவருக்கு எதேச்ச தொடர்பு கொண்டிருப்பீர்கள், பேசியிருப்பீர்கள். அப்போது சொல்லுவீர்கள், அடடே இப்பதாப்பா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல என்று நாம் கதைப்பது உண்டு. இதை சிங்க்ரனைசிட்டி என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். இதே போலவே இன்னொரு உதாரணம் என்னவென்றால், ஒரு ஆடை வடிவமைப்பாளர் இருக்கிறார். அவருடைய எண்ணமானது இந்த ஆடை உலகத்திலேயே மிகவும் அழகான ஒரு பெண்ணிடத்தில் போய் சேர வேண்டும் என்ற அளவிற்கு அவர் சிந்தித்து செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் தொடர்ச்சியாக இந்த அழகி போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பெண்களுக்காகவே அதை தயாரித்திருப்பார். அவர்களே அந்த உடையை உடுத்திருப்பார்கள், பெரும் புகழையும் அவர் அடைவார். இப்படி ஒருவருடைய சிந்தனையின் மூலமாக, இன்னொருத்தருடைய தூண்டுதலின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிந்தனைகள், எண்ணங்கள், அதற்கான செயல்கள், அதற்கான விளைவுகள் என்று அப்படி ஒரு வகை உண்டு. அடுத்து இந்த கருமையம் என்று கூறுகிறோமே, பிறப்பிலேயே எப்படி ஒரு குழந்தையால் பொய் சொல்ல முடிகிறது? வாயில் சர்க்கரை தானே வைத்திருக்கிறாய் என்று கேட்டால் இல்லவே இல்லையே என்று பொய் சொல்லும். இது எங்கிருந்து சாத்தியம்? பொய் சொல்லு என்று பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தார்களா? இல்லவே இல்லை. கருமையத்தில் இருந்து அதனுடைய வாசனா என்று கூறப்படக்கூடிய
அவருடைய முன்ஜென்மத்தினுடைய விளைவுகளோ அல்லது அவருடைய முன்னோர்களுடைய ஆசைகளோ இப்படி ஏதேனும் ஒன்றினுடைய தொடர்ச்சியாக வருவதுதான் கருமையம். கருமையத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள். இதற்கு இன்னொரு உதாரணம் கூட அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பார்த்திருக்கலாம். தாத்தா காலத்தில் ஏதேனும் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். அது அவர்களால் செய்ய முடியாமல் போயிருக்கும். நம்முடைய அப்பாவும் அந்த கேவனுக்கு வேலை இல்லடா என்று கூறிவிட்டு சென்றிருப்பார். ஆனால் இந்த பேர குழந்தை என்று என்ன செய்யும் என்றால், தாத்தாவும் சொல்லிக்கிட்டே இருந்தார், எனக்கும் தோணிக்கிட்டே இருக்குது இந்த கோயிலை கட்டி முடிச்சே ஆகணும் என்று. அந்த 3வது தலைமுறையில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒருவர் அந்த காரியத்தை செய்து முடித்திருப்பார்கள். அதுக்கான காரணம் என்னவென்றால், கருமையத்தில் இருந்தே DNA என்று கூட நாம் சொல்லிக் கொள்ளலாம். அப்படி அந்த வழிவகை தோன்றலிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களுடைய குவிப்பிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்களுடைய அலைகள். இது எல்லாவற்றையும் தாண்டி இறைநிலை அதிலிருந்து வரக்கூடிய எண்ணம். நாம் அனைவருமே இறைவனுடைய துளி என்பதை நாம் அறிவோம். அப்படி வரும் பொழுது உள்ளுக்குள்ளே உறையக்கூடிய அந்த இறை ஆற்றல் அல்லது இறை சக்தி, இதிலிருந்து வரக்கூடிய எண்ணம், அதற்கான செயல் நாம் எப்படி செய்கிறோம் என்று பார்த்தால், மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே அதாவது மிகவும் குறைவாக கூறினோம் என்றால் கூட இந்தியாவிலே மிகவும் குறிப்பாக தமிழகத்திலே பிறந்த எல்லோருமே முக்தி, மோட்சம், இறந்தால் இறைகதி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமானது எங்கனம் தோன்றுகிறது. இது வழி வழியாக கூட வந்திருக்கலாம், பல பிறவியின் தொடர்பாக கூட இருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இறைநிலையிலிருந்து எழக்கூடிய எண்ணம் தான் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் அதனுடைய அடுத்த நிலைக்கு, இறையை அடைய வேண்டும் என்கின்ற அடுத்த நிலைக்கு அவரை தூண்டி அதற்கான செயல்களையோ அதற்கான தேடல்களையோ அதற்கான ஒரு குருவையோ தேடி செல்லுமாறு தூண்டுகிறது என்று நான் கூறவில்லை, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். ஆக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த எண்ணங்களை நாம் வரிசைப்படுத்தி எழுதுவோமே ஆனால், ஒரு 5 நிமிட காலத்திற்கேனும் எழக்கூடிய எண்ணங்களை எந்த விதமான வடிகட்டியும் இல்லாமல் எழுதி வையுங்கள். அதிலே இந்த எண்ணம் இத்தகையது, இதனுடைய அடிப்படை இது, இதனுடைய அடிப்படை இது என்று எழுதி பார்த்தீர்களே ஆனால், அங்கேயே பாதகம் விளைவிக்கக்கூடிய அத்துணை எண்ணங்களையும் உங்களால் நீக்க முடியும். அதற்கான செயல் வடிவம் எடுக்காமலே தடுத்து நிறுத்த முடியும். நீங்கள் அடுத்த நிலைக்கோ இறைநிலைக்கோ செல்லக்கூடிய எண்ணங்களை மென்மேலும் வளர்த்து கொள்ள முடியும் என்று கூறிவிட்டு, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமே நீர்த்து என்று எங்கள் பாட்டன் திருக்குறளை எழுதி எங்கள் பாட்டனை அழைத்து நன்றி கூறிவிட்டு, கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை திவ்யா, அருமையா அருமை திவ்யா, நல்லா பேசுறீங்க. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் தங்களோட இதை முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா சொல்லலாம். தமிழ் திண்ணை நேயர்களுக்கு வணக்கம். இன்று முதல் முறையாக நான் இந்தியாவில் இருந்து இந்த இணைப்பில் இணைந்துள்ளேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. எல்லா பேச்சுக்களுமே மிகவும் சிறப்பாக இருந்தது. முக்கியமாக அந்த கொல்லிமலை பற்றி சொன்னார்களா, லாவண்யா பேசினார், மிகவும் சிறப்பு. இது எனக்கு பழைய நினைவுகளை தூண்டிவிட்டது. ஏனென்றால் நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வல்வில் ஓரி விழாவில் அப்போது நடந்த சிறப்பு பட்டிமன்றத்திலே பங்கு கொண்ட நிகழ்ச்சி. கொல்லிமலையின் தலைப்பு எனக்கு சரியாக நினைவில்லை. கொல்லிமலையின் சிறப்பிற்கு தகவல்கள் எல்லாம் எனக்கு அப்பொழுது தெரியாது. இப்பொழுது நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டேன். அத்தனை பேச்சுக்களுமே நல்ல கருத்து செறிவு மிக்கதாக சிறப்பாக இருந்தது. மனவளம் பற்றியதாக இருந்தாலும் சரி, மரங்களை பற்றியது, எண்ணம் ஆராய்தல் அந்த மனவளக்கலை என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமானது என்று சொல்லிக் கொள்வேன். ஏனென்றால் அந்த மனவளக்கலையில் ஆசிரியர் பயிற்சி பெற்றேன். ஆனால் அதை அந்த அளவிற்கு தீவிரமாக பயிற்சி செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இனிமேல் முயற்சிக்கலாம். மற்றபடி இந்த தமிழ் திணையில் கலந்து கொள்வதே ஒரு அனுபவம் தான். அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக பேசுவேன். நன்றி. இந்தியாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். வேற யாருக்காவது ஏதாவது இருக்கா? என்ன சொல்லணுமா?
எதுவும் இல்லைன்னா நம்ம லாவண்யா இருக்காங்களா? ஓகே, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சங்கர். லாவண்யா இருக்காங்களா? லாவண்யா, கொல்லிமலையில நீங்க சொன்னீங்க எட்டுக்கை காளி ஒண்ணு இருக்கு, அப்புறமா கொல்லிப்பாவை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா மேடம். ரெண்டும் வேற வேற தெய்வங்களா இல்ல ஒரே தெய்வமா? அது வந்து 2 தரவுகள். நீங்க கேக்குற கேள்வி எனக்கும் வந்ததம்மா, அதை வந்து தேடி பார்க்கும் பொழுது. ஏன்னா ஒரு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொல்லிப்பாவை தான் அதுக்கப்புறம் எட்டுக்கையா மாறின மாதிரி, எட்டுக்கை காளின்னு சொல்லி கும்பிடுற மாதிரி ஒரு இடத்துல பதிவு பார்த்தேன். ஆனா இந்த காவல் தெய்வங்கள்னு பார்க்கும்போது வெவ்வேறு திசைக்கு வைக்கும்போது கொல்லிப்பாவை ஒரு திசைக்கு, எட்டுக்கை மாரியம்மன் ஒரு திசைக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால அதை பத்தி அதுக்கு மேல தேடும் பொழுது எனக்கு சரியான விளக்கம் கிடைக்கலமா. அதனால ஓகே, எனக்கும் இந்த சந்தேகம், நான் தேடி பார்த்துட்டு சொல்றேன். இல்ல, நான் நேர்ல போய் பார்த்திருக்கேன். நேர்ல போய் பார்க்கும்போது அங்க ரெண்டுமே ஒரே தெய்வமா தான் குறிப்பிடப்படுறது. தனியா எட்டுக்கை காளிங்கிறது தனியா கொல்லிப்பாவை அப்படிங்கிறது இல்ல. எட்டுக்கை காளியும் கொல்லிப்பாவையும் ஒரே அம்மனா தான் இருக்கு அங்க. அதனாலதான் கேட்டேன். நான் நேர்ல போய் பார்த்ததுல வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா சிறுமி மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி அதனால கொல்லிப்பாவைன்னு பேர் வந்துச்சுன்னு ஒரு இடத்துல குறிப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவே வந்து எட்டுக்கை இதா வந்து கும்பிடுறாங்க இப்போ அப்படின்னு ஒரு குறிப்பு இருந்துச்சு. அதனால அத பத்தி தெளிவா அதுக்கு மேல குறிப்பிடலாமா, இவ்வளவுதான் குறிப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்க போகும்போதும் அதே மாதிரிதான் 2 விதமான கதைகள் சொன்னாங்க. ஆனா ரெண்டுமே ஒரே அம்மன் தான், இப்போ இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால கேட்டுக்கிட்டேன். சரிங்கம்மா, நன்றி நன்றி. அண்ட் ஒரு கூட இன்னும் ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, கொல்லிமலையில வந்து உங்களுக்கு அகைன் ஸ்பைசஸ்க்கு வேர்டு தெரியல, ஸ்பைசஸ் வந்து நிறைய மசாலா பொருட்கள் நிறைய வந்து விளையுது. அதுவும் ஒரு கொல்லிமலையின் சிறப்பு. அது மத்த எல்லா தமிழகத்துல வந்து மசாலா பொருட்கள் விளையும் இடமா வந்து இருக்கிறது கொல்லிமலை தான். மசாலா பொருட்கள் மட்டும் இல்லக்கா, நிறைய மருந்துக்கான விஷயங்களுமே வந்து அது சொன்னாங்க. அது லாவண்யா சொன்னாங்க ஏற்கனவே. அதுல வந்து நிறைய இலைகளை பத்தின விஷயங்கள் வந்து இன்னும் வெளியிலேயே வரலன்னு சொல்றாங்க. அந்த சித்தர்களுடைய காலம் அவங்களா திரும்பி வந்து அதை வெளிப்படுத்தணும்னு சொல்லும் போதுதான் கிடைக்கும் அப்படின்றாங்க. கொல்லிமலை பத்தி எதுனா புத்தகம் இருக்கா லாவண்யா? இல்ல மேடம், நான் வந்து தனித்தனியா அங்க இருந்து கிடைச்ச தரவுகளை எடுத்துதான் சேர்த்து சொன்னேன் மேடம். நன்றி லாவண்யா. நன்றி மேம். தலைப்பு கொடுக்கும் பொழுது அது ஒரு பாடத்துல எனக்கு வந்தது. ஒரு புத்தகத்துல படிச்சேன். என்னோட ஹிந்தி எடுக்கிறதுல தமிழ் புத்தகம் ஒண்ணு இருக்கு. அதுல வந்தது. சரி, இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறுமனே அதுல இருக்கிற தகவல்களை மட்டும் பேசக்கூடாது, நம்ம அந்த பாடல்லாம் எடுத்து பேசணும், வல்வில் ஓரியோட சிறப்பு சொல்றதுக்காகன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சேன். அது இவ்வளவு தூரம் எல்லாரையும் நிறைய அதை வந்து ஒரு நினைவுகளை திருப்பி வர்ற மாதிரியான தலைப்பு, நிறைய கேள்விகள் வரும் மாதிரியான தலைப்பா மாறும் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான ஒரு தேடலை ஊக்குவிக்கிற தமிழ் திண்ணைக்கு வாழ்த்துக்கள். நன்றி அனைவருக்கும். இதை தொடர்ந்து சரியா அந்த நேரத்துக்கு அந்த அட்டவணை போடுறதாகட்டும், முயற்சி எடுக்கிறதாகட்டும், சங்கர் ஐயாவுக்கும் மணி ஐயாவுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். சரி, சங்கத்தை கலப்புமா, இந்த வாரத்துக்கு முடிச்சுக்கலாம். பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. அதான் சார் எப்போதும் சொல்றதுதான், தலைப்பு தான் உங்களுக்கு எங்க கிடைக்குது, எப்படி தேடுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படியே எதிர்பாராததை எதிர்பாருங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தலைப்புல இது பண்ணிட்டு இருக்கீங்க. வித்யாலட்சுமி அம்மா வந்துட்டு ஊருக்கு வந்ததுனால அவங்க இந்த தடவை பங்கேற்கலான்னு நினைக்கிறேன். சரி, ஒரு மாசம் தானே, பரவாயில்ல, விட்டுறலாம். அடுத்த மாசம் நீங்க பங்கு பெறுங்க. கண்டிப்பா அடுத்த மாதம் பேசி. நன்றி. அடுத்த மாதம் 30ஆம் தேதி வருது நம்ம தமிழ் திண்ணை நிகழ்ச்சி. அப்போ நம்ம எல்லாம் மறுபடியும் நல்ல புதிய தலைப்புகளோட நம்ம எல்லாம் மறுபடியும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சுவாமிமலை சங்கர் கணேஷ். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.